भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। श्रीमद् भगवद गीता எது ஸ்லோகம் படிக்கணும்? இப்போ 12th சாப்டர் 10th ஸ்லோகம் படிக்கலாமா? 12th சாப்டரில் சாப்டர் 12 ஸ்லோகம் நம்பர் 10. अभ्यासेऽपि असमर्थोऽसि मत्कर्म परमो भवः मदर्थमपि कर्माणि कुर्वन् सिद्धिम् अवाप्स्यसि। अभ्यासेऽप्यसमर्थोऽसि मत्कर्म परमो भव मदर्थमपि कर्माणि कुर्वन् सिद्धिम् अवाप्स्यसि। டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு. பக்தி யோகத்தின் விதிகளை உன்னால் பயிற்சி செய்ய முடியாவிடில் எனக்காக மட்டும் செயலாற்ற முயல்வாயாக. ஏனெனில் எனக்காக செயல்படுவதன் மூலம் நீ பக்குவ நிலைக்கு வந்தடைவாய். இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறாரு, ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பகவான் இந்த ஸ்லோகத்தில் அட்ரஸ் பண்ணுறாரு. இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும். என்னவோ ஆகட்டும், என்னோட சாதனை தான் முக்கியம், சாதனைக்கு அப்புறம்தான் சேவையெல்லாம் பண்ண முடியும். எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்படி? முதல் சாதனை, அதுக்கப்புறம் சேவை. சரி, இனி ஒரு சில பேர் நினைப்பாங்க, சேவை பண்ண போதும், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணதுக்கு எனக்கு டைம் இல்லை. அப்படி எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அப்படி யாரும் நினைக்கலையோ? ஆக்சுவலாக இது ரெண்டுமே முதலாக டிரைவிங் கற்றுக்க போகும்ல, கார் டிரைவிங் கற்றுக்க போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு சேரை போட்டுட்டு கம்ப்யூட்டரில் போட்டு விடுவாங்க. அது இப்படியே போட்டு அது அந்த டிரைவிங்கோட ரூல்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு காமிப்பாங்க. சரி, உண்மையிலே டிரைவிங் பண்ணுறதோட கஷ்டம் அது மேனேஜ் பண்ணுறது. இப்போ டிரைவிங்கிற விஷயம் தெரியாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பாப்பா எத்தனை வேலை பண்ணணும், ஸ்டியரிங் பிடிக்கணும், பிரேக்கு பிடிக்கணும், அப்புறம் கியரு மாற்றணும், ஆக்சிலேட்டர் ஒன்று இருக்குது, இதெல்லாம் சேர்ந்து எப்படிங்க பண்ண முடியும்? ஆனால் எல்லாம் சேர்ந்து பண்ணாமல் டிரைவிங் பண்ண முடியுமா? முடியாது. இது மாதிரி நம்ம கிருஷ்ண பக்தியில் செயலாற்ற வரும்போது, கிருஷ்ண பக்தி பின்பற்ற வரும்போது இது எல்லாமே செய்யணும். என்ன செய்யணும்? சாதனையும் செய்யணும். சாதனை என்ன? சாதனை என்ன? 16 மாலை ஜெபம். ஓகே, அதுவும் சாதனை தான். 8 மாலை ஜெபம் பண்ண அதுவும் சாதனை தான். ஒரு சிலவங்க ஒரு ரவுண்டு ஜெபம் பண்ணுவாங்க ஆரம்ப காலத்தில், அதுவும் சாதனை தான். சாதனைனா ஜெபம். ஓகே, எத்தனை ரவுண்டு நம்ம சொல்லியிருக்கோமோ அத்தனை ரவுண்டு கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். யார் பார்க்குறாங்க ஜெபம் பண்ணுறாங்களா இல்லையான்னு? கிருஷ்ணர் பார்க்குறாங்களா? சூப்பர், கிருஷ்ணர் பார்க்குறாரு. கிருஷ்ணர் பார்க்குறாரு. நம்ம ஜெபம் பண்ணுறதா சொல்கிறோம், ஜெபம் பண்ணுறோமோ இல்லான்னு யார் பார்க்குறாரு? அவர் பார்க்குறாரு. அந்த ஜெபத்துக்கு யார் பார்க்கணுமோ அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. அந்த ஜெபத்தோட பெனிஃபிட்டு பிரயோஜனம் யார் கொடுக்கணுமோ அவர் பார்த்துட்டே இருக்கிறார். அப்போ நம்ம இவ்வளோ குரு மகாராஜ் முன்னாடி, பக்தர்கள் முன்னாடி, பகவான் முன்னாடி நான் இத்தனை மாலை ஜெபம் பண்ணுறேன். சிக்ஷா ப்ரோக்ராம் இருக்குல்ல, சிக்ஷா ப்ரோக்ராமின் அடுத்த சிக்ஷா ப்ரோக்ராம் இப்போ கௌரவ பூர்ணிமைக்கு இருக்கும். சிக்ஷா ப்ரோக்ராம் இருக்கும். அதாவது உறுதிமொழி எடுப்போம்.
ஒரு மாலை டெய்லி ஜெபம் பண்ணுவேன், கொஞ்சம் போக போக 4 மாலை பண்ணுவேன், கொஞ்சம் போக போக 8 மாலை, 12 மாலை, 16 மாலைன்னு பண்ணோம்ல. இத்தனை மாலை ஜெபம் பண்ணுறோம் அப்படிங்கிறது யார் பார்க்குறாங்க? பகவான் பார்த்துட்ருக்கார். நம்ம உறுதிமொழி பகவான் முன்னாடி எடுத்துருக்கோம்ல, அது பகவான் பார்க்குறாருன்னு நினச்சி நம்ம ஜெபம் பண்ணுறது, அதுக்கு சாதனான்னு பேர். சாதனாங்கிறது யார் பண்ணுவாங்கன்னா, ஆன்மீகமாக முன்னேறணும்னு ஆசை உள்ளவங்க பண்ணக்கூடிய விஷயம் சாதனை. இந்த சாதனையில் இது மட்டும் இல்லை, ஒரு சில விஷயங்கள் பண்ணக்கூடாத விஷயங்கள் இருக்குல்ல, அதுவும் சாதனையோட பாட்டு தான். என்ன பண்ணக்கூடாது? நாங்கள் விதிமுறைகளை கடைப்பிடிக்கணும். அப்புறம் வேறு எதுவும் இருக்கா சாதனையில்? வேறு ஒன்றும் பண்ணுறது இல்லையா? பிரபுபாதருடைய புக்கு படிக்கிறோமா? படிக்கிறது இல்லையோ? எல்லோரும் படிக்கிறது உண்டு. அதுவும் சாதனை தான். சின்ன புக்கிலேருந்து பகவத்கீதா, பாகவதம், சைதன்யச்சரிதாமிர்தா படிக்கணும்னு ஆசைப்பட்டால் வாழ்நாள் பூரா படிக்கிறதுக்கு பிரபுபாதரே கொடுத்துருக்காரு. நிறைய புக்ஸ் கொடுத்துருக்காரு. அது சாதனை. இந்த சாதனை பண்ணுறது ரொம்ப முக்கியம். எனக்கு நிறைய சர்வீஸ் இருக்குது, சாதனை பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னால், சர்வீஸ் எவ்வளோ காலம் பண்ணுவீங்க? கொஞ்சம் காலம் பண்ணுவீங்க, அப்புறம் விட்டுட்டு போயிடுவீங்க. ஆனால் சர்வீஸ் பண்ணுறதுக்கு உண்டான சக்தி எங்கேருந்து வரணும்? சாதனையிலேருந்து வரணும். எதுக்காக பகவானுக்கு சேவை செய்யணும்? எதுக்காக மகாமந்திரம் ஜெபம் பண்ணணும்? எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெரியணுமா வேண்டாமா? ஒன்றும் தெரியாமல் எவ்வளோ காலம் ஜாயின் பண்ண முடியும்? எவ்வளோ காலம் சேவை பண்ண முடியும்? அப்போ புக்கையும் படிக்கணும். நமக்கு 3 விதமான உடம்பு இருக்குது, தெரியுமா? ஒன்று ஸ்தூல உடம்பு, இனி ஒன்று சூக்ஷ்ம உடம்பு, இனி ஒன்று ஆன்மீக சரீரம், ஆன்மீகமான உடம்பு. ஆன்மீகமான உடம்பு எதை வச்சு பண்ணது? சரி, ஸ்தூல சரீரம் எதை வச்சு பண்ணது? பஞ்சபூதங்களால் பண்ணப்பட்டது. சூக்ஷ்ம சரீரம் மனசு, புத்தி, அகங்காரம் வச்சு பண்ணது. ஆத்மீக சரீரம் சச்சிதானந்தம், சச்சிதானந்த விக்கிரகா. எப்படி பகவான் சச்சிதானந்த விக்கிரகனோ அதே மாதிரி ஆத்மாவும் சச்சிதானந்த விக்கிரகம்தான். ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு? இந்த சச்சிதானந்த விக்கிரகம் உள்ளே இருந்து கஷ்டப்படுறாங்க. காரணம் என்ன? மனோபுத்தி அகங்காரத்தால் கஷ்டப்படுறோம். பூமிராப்போனலோ வாயு கம் மனோபுத்திரே வச்சா அகங்கார எதியம்மே பின்ன பிரகதி ரஷ்டதா. பகவான் சொல்லிக்கார். இந்த பின்ன பிரகிருதி, இந்த ஜட உலகமான இந்த உலகத்திலிருந்து நம்ம கஷ்டப்படுறோம். என்ன காரணம்? அது பின்ன பிரகிருதி, பகவானிலிருந்து வேறிட்டது. அதனால தான் நமக்கு கஷ்டம். அப்போ அதனால் என்ன செய்யணும்? நமக்கு உடம்பு கிடச்சிருக்கே, நமக்கு மனசு இருக்கே, புத்தி இருக்கே, அதெல்லாம் என்ன செய்யணும்? அதெல்லாம் பகவானோட சேவையில் ஈடுபடுத்தணும். அதுதான் சேவை. முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் யார்? நான் ஆத்மா. அந்த ஆத்மா இந்த ஜட உலகத்தில் பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி சொல்கிறாங்கல்ல, ஜட உலகத்தில் இருந்து கஷ்டப்பட்டுருக்கிறோம் நம்ம மனோபுத்தி அகங்காரங்களால், சூக்ஷ்ம சரீரத்தினால். அதனால் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அபியாசம் பண்ணுங்க. அபியாசம்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பயிற்சி பண்ணுங்கள். எதுக்கு பயிற்சி பண்ணணும்? ஆன்மீக வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்காக பயிற்சி பண்ணுங்கள். கலியுகத்தில் பெஸ்ட்டு மெத்தட் என்ன? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே. இந்த மகாமந்திரத்தை ஜெபம் பண்ணுறது பெஸ்ட்டு. கலோ நாஸ்தேவ 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 கதிரன்யதா. கலியுகத்தில் வேறு வழி இல்லை இல்லை இல்லை. அப்போ பகவானோட சேவை செய்கிறது முக்கியம், அபியாசம் பண்ணுறது முக்கியம், பயிற்சி பண்ணுறது முக்கியம். ஹரே கிருஷ்ணன் ஜெபம் பண்ணுறது, பிரபுபாதருடைய புத்தகத்தை படிக்கிறது, பகவானுக்கு சேவா கைங்கரியங்கள் செய்கிறது. சமையல் செய்யலாம், காய்கறி வெட்டலாம்,
பூஜை பண்ணலாம், கோயில் துடைக்கலாம், புக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், நிறைய பேர்த்துக்கு எடுத்து சொல்லலாம் கிருஷ்ணரை பற்றி. இது எல்லாமே விதவிதமான சேவைகள் தான். எத்தனை விதமான சேவை இருக்குது? 9 விதமான சேவைகள் இருக்குது. ஸ்ரவணம்னா கேட்குதல், ஸ்ரவணம். கீர்த்தனம் பாடுறது, விஷ்ணு ஸ்மரணம் பகவானை நினைக்கிறது, பாத சேவனம் அவருக்கு சேவை செய்கிறது, அர்ச்சனம். அர்ச்சனம்னா என்ன? நம்ம அர்ச்சனையா, அதான் ஒரு பெரிய பிரச்சனை. அர்ச்சனை என்ன தெரியுமா? பூஜாரி வந்து பூ எடுத்து அது சொல்கிறது மட்டும் அர்ச்சனை கிடையாது. அர்ச்சனைன்னா நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு பேர் அர்ச்சனை. பூஜனா சகிஜனா ஆத்ம நிவேதனா பாட்டுங்க. அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? பஜஹோரே மன ஸ்ரீநந்த நந்தனா அபயச்சரண அரவிந்தரே. எனக்குள்ள ஜோக்கிச்சு மோரா, எனக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்களோட பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுறேன். இது அர்ச்சனா. வந்தனம் அப்படின்னா நமஸ்காரம் பண்ணுறது. தாஸ்யம் அப்படின்னா பகவானுக்கு தாஸ்ய வேலை செய்கிறது, பகவானுக்கு என்ன சர்வீஸோ இருக்கோ அதெல்லாம் பண்ணுறது. ஆத்ம நிவேதனம் அப்படின்னா நமக்குள்ள எல்லாமே பகவானோட பாதத்தில் அர்ப்பணம் பண்ணுறதுக்கு சரணாகதின்னு பேர். ஆத்ம நிவேதனத்துக்கு தனி ஒரு பேர் சரணாகதின்னு பேர். இதுதான் அபியாசம் பண்ணணும். இந்த 9 விஷயங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த பயிற்சிக்கு பேர் பக்தின்னு பேர். அது பண்ண முடியாவிட்டால் என்ன பண்ணுறது? அது பண்ண முடியாதவங்களுக்கு அதான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார். அது பண்ண முடியலையா, சரி பண்ண வேண்டாம்னு சொல்லவே இல்லை. அபியாசேபி அசமர்த்தோசி. சாமர்த்தியம் இல்லை, அதுக்காக முடியலை அப்படின்னா மத்கர்ம பரமோ பவ. மத்கர்மம் பகவானோட கர்மங்கள் செய்யணும், பகவானுக்கு உண்டான சேவைகள் செய்ய சொன்னாங்க. அப்போ என்ன நினைப்பீங்க? சரி பகவானுக்கு சேவை செஞ்சால் போதும், அதெல்லாம் சாண்டிங்கெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. அப்படியே அர்த்தம்? அப்படி அர்த்தமா? அப்படி அர்த்தமானு கேட்குறேன். இல்லை, என்ன காரணம்? சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லலாமா? அதை பண்ண முடியாவிட்டா இதை பண்ணுங்க அப்படின்னா அது பண்ண வேண்டாம்னு அர்த்தம் இல்லை. அது பண்ண முடியாமல் தான் இது பண்ண கிராஜுவலாக அதையும் பண்ணுறதுக்கு அது பண்ணுறதுக்கு உண்டான தகுதி பெறணும். அது முக்கியம். ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜெபம் பண்ணுறது. பிரபு ஒரு டிவோட்டி இருந்தாங்க, இன்றைக்கி நிர்ஜல ஏகாதசி, இன்னைக்கு பூஜாரி அவர். நிர்ஜல ஏகாதசி வந்துடுச்சு, ஜூன் மாதத்தில் வரும் நிர்ஜல ஏகாதசி, தண்ணியே குடிக்கக்கூடாதுன்ட்டு. அப்போ நிர்ஜல ஏகாதசி அன்னைக்கு காலையில் பார்த்தா பூஜாரி கோயிலுக்கே வர மாதிரி தெரியல. ஓடி போய் கேட்டேன், பிரபு என்னாச்சு, பூஜை பண்ணியா? இன்றைக்கி எனக்கு ஆச்சமனம் பண்ண மாட்டேன், நிர்ஜல ஏகாதசி இல்லையா, இன்றைக்கி ஆச்சமனம் பண்ண முடியாது, அதனால் இன்றைக்கி பூஜை பண்ண மாட்டேன். அது கரெக்டா? ஆச்சமனத்துக்கு ஒரு ட்ராப்பை தண்ணி குடிக்க முடியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, பூஜையே விட்டுட்டாங்க. இதுதான் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்படி இல்லை, ஆக்சுவலாக பூஜை பண்ணணும். பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூரே சொல்லியிருக்காரு. ஒரு தடவை ஏகாதசி இன்னைக்கு டிவோட்டிஸ் எல்லாம் நல்லா சுகமாக ஆசிரமத்துக்குள்ளே உட்காந்துருக்கும்போது, என்ன யாரும் பிரச்சாரத்துக்கெல்லாம் போகலையான்னு கேட்டால் இன்றைக்கி ஏகாதசி அப்படின்றார். அவர் சொன்னார், நல்லா கிச்சடி பண்ணி சாப்பிட்டு கிளம்பு வெளியில் ப்ரீச் பண்ண. ஏகாதசி கிச்சடி சாப்பிட சொன்னாங்கன்னு சொல்லி எல்லோரும் கிச்சடி சாப்பிடல. சாப்பிடாம போக முடியறது இல்லைன்னா ஏது பெஸ்ட்டு? சாப்பிட்டு போகிறது பெஸ்ட்டு. அப்படின்னு ஏகாதசின்ட்டு வீட்டில் உட்காந்து தூங்குறது அது நல்லது கிடையாது. அப்போ ஏகாதசி ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஏகாதசி ஃபாலோ பண்ணாட்டியும் பரவாயில்ல, ப்ரீச் பண்ணணும். அப்படின்னா ஏகாதசி பண்ண வேண்டாம்னு சாமி சொல்லியிருக்காரு, அப்படி அர்த்தமா? இல்லை. அப்போது நல்ல டிவோட்டி என்ன செய்ய, எப்படி புரிஞ்சுக்கணும்? அதை இது பண்ணணும், கண்டிப்பாக ஏகாதசி ஃபாலோ பண்ணணும். ஆனால் அதுக்குன்னு சோம்பேறித்தனமாக உட்காரக்கூடாது. நம்ம
அதான் பெரிய பிரச்சனை. நிறைய டிவோட்டிஸ் ஏகாதசி அன்னைக்கு பட்டினி கிடக்குறாங்க. ஃபாஸ்டிங்கு, ஸ்டார்விங்கு 2 வார்த்தை இருக்குது. ஃபாஸ்டிங்னா என்ன? ஃபாஸ்டிங்க்கு பேர் உபவாசம்னு அர்த்தம், பட்டினி கிடையாது. ஸ்டார்விங் வந்து பட்டினி. என்ன வித்தியாசம் தெரியுமா? உணவு கிடைக்காதனால பட்டினி கிடக்குறாங்க. அப்போ என்ன வரும்? வயிற்றில் அல்சர் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் உபவாசம் இருக்கிறவங்களுக்கு அது வராது. என்ன காரணம்னா, நினச்சி பாருங்க, நம்ம வந்து கிளாஸ் முடிஞ்சாச்சு. கிளாஸ் முடிஞ்சாது அப்புறம் என்ன தெரியுமில்ல, ஸ்ரீமத் பகவத்கீதா கீ ஜெயின்னு சொன்ன உடனே வயிறு என்ன ஆகும்? கேட்கும், பசி ஆரம்பிக்கும். அப்போ உடனே நம்ம உணவு போடணும். அந்த பசி ஆரம்பிக்கும் போது வயிறு உணவு கேட்கும்போது கொடுக்கலன்னா என்ன ஆகும்? பெரிய பிரச்சனை, வயிற்று வலியெல்லாம் வந்துடும் தானே. அது வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். ஆக்சுவலாக வந்து தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு போகும்போதே வாயில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும், பிரசாதம் சாப்பிட்லாம், உடம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆனால் உபவாசம் அப்படி இல்லை, சாப்பிட்றதை பற்றி நினைக்கிறதே கிடையாது. அப்போ என்ன உருவாகும்? என்சைம்ஸ் உருவாகுமோ? வயிற்றுக்குள்ளே ஆசிட் வராது, வாய்க்குள்ளே தண்ணி வராது. காரணம் மனசுக்குள்ளேயே நினைவில்லை, அதை பற்றி சாப்பிட்ணுங்கிற நினைவே இல்லை. அது உபவாசம். அப்படின்னா பக்கத்துலன்னு அர்த்தம். உபவாசம்னா பகவான் பக்கத்துலேயே உட்காரது அன்னைக்கு. அப்படின்னா பகவானை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறது, அதான் உபவாசம். பகவானோட நினைவு ஜாஸ்தி ஆகும்போது சாப்பிடாமல் இருந்தால் அது உபவாசம், ஃபாஸ்டிங். இல்லை இன்றைக்கி சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சி சாப்பிடாமல் இருந்தால், கஷ்டப்பட்டு சாப்பிடாமல் இருந்தால் அது பட்டினி. ஒரு டிவோட்டி சொன்னாங்க, ஐயோ இஸ்கானுக்கு போனால் அடிக்கடி பட்டினி கிடக்க சொல்லுவாங்க ஏகாதசி இன்னைக்கெல்லாம். பட்டினி இல்லை, அது ஆக்சுவலாக அது உபவாசம், வித்தியாசம் இருக்குது. அப்போ நம்ம சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செய்யணும். அது என்ன உணர்வில் செய்யணும்? கிருஷ்ண உணர்வில் செய்யும்போது அது வேறு மாதிரி, அது இல்லாமல் செய்யும்போது அது வேறு மாதிரி போயிடும். அதான் அபியாசம். இதெல்லாம் அபியாசம் பண்ணுறதுக்கு அசமர்த்தோசி. உனக்கு அபியாசம் பண்ண முடியாது அப்படின்னா, முயற்சி பண்ண முடியாது அப்படின்னா, மத் கர்ம பரமோ பவா, பரவாயில்ல, எனக்காக சேவை செய்யுங்க. பகவானுக்காக சேவை எப்படி செய்யலாம் அதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக சொல்ல போகிறாங்க. பகவான் இப்போ என்னெல்லாம் சேவை பண்ணலாம், அந்த சேவை பண்ண முடியாட்டி என்ன பண்ணலாம் அதையும் சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில். சேவையும் பண்ண முடியாது, அப்போ என்ன செய்யலாம்? அதே இதாக அசக்தோசி, அதுவும் முடியலை அப்படின்னா கர்த்தும் மத்தியோகமாஸ்ரிதா, அதுவும் முடியலைன்னா என்ன ஒர்க்கு செய்கிறீங்களோ அந்த ஒர்க்கு எனக்காக செய்யுங்க, என்ன நினச்சி எனக்காக செய்யுங்க அப்படின்றாங்க. இப்போ பகவானை நினச்சி பகவானுக்காக செய்கிறதும் பகவானுக்கு சேவை செய்கிறதும் வித்தியாசம்னா சொல்கிறாங்க இங்கே இல்லையா? உங்களுக்கு வந்து அபியாசம் பண்ண முடியாட்டி என்ன பண்ணணும்? சேவை செய்யணும். சேவை பண்ண முடியாட்டி நீங்கள் என்ன ஒர்க்கு பண்ணுறீங்களோ அது என்னோட உணர்வோடு பண்ணுங்க அப்படின்றாரு. எப்படி பண்ணினாலும் பகவான் வந்து நம்மளை விடுறதுக்கு தயாரில்லை. பகவான் வந்து சான்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்றும் பண்ண முடியலையா, அதுவும் பண்ண முடியல, இது பண்ணுங்க, இதுவும் பண்ண முடியல, அது பண்ணுங்க அப்படின்றாங்க. மினிமமாவது நம்ம பண்ணணும். இப்போ நித்யானந்த திரையோதசி அன்னைக்கு குரு மகாராஜிட்ட ஒரு டிவோட்டி ஒரு கேள்வி கேட்டார். எப்படி நித்யானந்த பிரபுவோட கருணை கிடைக்கும், எப்படி அவரோட கருணை நமக்கு கிடைக்கும்னு. அப்போ ஹவு டு கெட் த மெர்சி ஆஃப் நித்யானந்த பிரபு அப்படின்னு கேட்டார். குரு மகாராஜ் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவர் சொன்னார், ஹவு டு அவாய்ட் த மெர்சி ஆஃப் நித்யானந்த பிரபு, அதை கேளுங்க. அது எப்படி தப்பிக்கிறது, நித்யானந்த பிரபுவோட கருணையிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு கேளுங்க. நம்ம அதான் பண்ணிகிட்ருக்குறோம், எப்படிடா தப்பிக்கலான் இருக்கு. டைம் கிடச்சா கோயிலுக்கு போனால் தானே உண்டு, பகவத்கீதை கேட்கணும், அதை கேட்டால் தானே நமக்கு வந்து செய்யோ இப்படி பண்ணணுமே நினைப்போம். போகாமல் விட்டால் பிரச்சனை இல்லையே, தப்பிச்சிடுறோம். இப்போ பகவானோட கருணையிலேருந்து நம்ம தப்பிக்கக்கூடாது. என்ன செய்யணும்? பகவானோட கருணைக்கு எப்படி கிடைக்கும்
அப்படிங்கிறத நம்ம முயற்சி பண்ணணும். அதுதான் இதோட அர்த்தம். இப்போ சேவா அப்படிங்கிறது என்ன? சேவா அப்படிங்கிறது பகவானுக்காக, பகவானோட மிஷன், கிருஷ்ணனுடைய மிஷனுக்காக, அவருக்கு சில விஷயங்கள் இருக்குது இந்த உலகத்தில். எதுக்கு இந்த உலகத்தை படைச்சார் அவர்? இந்த உலகத்தை படைச்சதுக்கு ஏதோ காரணம் இருக்கா? சும்மா ஒரு லீலையா பண்ணாங்களா? இது ஒரு காரணம் இருக்குமில்ல. நமக்காக இந்த உலகத்தை படைச்சது நமக்காக. ஏன் பகவான் கூட இருக்கலாமில்ல? நம்மெல்லாம் பகவானோட அம்சம், பகவான் கூட இருக்கலாமில்ல? ஏன் அவர் இந்த ஜல உலகத்தை படித்து இந்த ஜல உலகத்தில் நம்மளை தள்ளி விட்டார்? அவர் தள்ளி விடலை. அவர் நம்ம என்ன பண்ணோம்? அவங்க கூட இருக்க விரும்பலை, நான் தனியாக போனோம்னு சொன்னாங்க. அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? சரி தனியாக போய் இருந்துக்கோன்னு சொல்லிவிட்டு, அப்போவும் பகவானோட கருணையை பாருங்கள். அவர் ஜட உலகத்தை தயார் பண்ணி இப்போவும் தள்ளி விடலை. இந்த ஜட உலகத்தில் எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்தாங்க. பார்க்குறதுக்கு பார்வை, கேட்குறதுக்கு காது, கண், காது, மூக்கு, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. கண் இருந்தால் மட்டும் பார்க்க முடியுமா? காது இருந்தால் மட்டும் கேட்க முடியுமா? அதுக்குள்ள கெப்பாசிட்டி வேணுமில்ல. அந்த பவரையும் கொடுத்துருக்காரு பகவான். என்ன தேவையோ ஆசைப்படி நடக்கிறதுக்கு உண்டான கர்மத்தையும் கொடுத்துருக்காரு. இது ஆசையா அது பண்ணு, இது ஆசையா சரி, என்ன ஆசைப்பட்டோமோ அது கிடைக்கிறது. இந்த ஜென்மம் கிடைக்காட்டி அடுத்த ஜென்மம் கிடைச்சிடும். அதான் பிருந்தாவனத்தில் நிறைய குரங்கு அங்கே இங்கேயும் தாவிட்டு இருக்கும்போது டிவோட்டிஸ் அப்படி பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. குரங்கை பார்த்துட்டு பிரபாதம் என்ன சொன்னாங்க தெரியுமா? பார்த்து ரொம்ப ஆசைப்படாத, அதான் மாறிடும். அந்த மாதிரி ஒரு ஜென்மம் நமக்கு கிடைக்கும். ரொம்ப ஆசைப்படாத அப்படின்னாங்க. ரொம்ப ஆசைப்பட்ட என்னாகும்? அதே மாதிரி ஒரு ஜென்மம் என்ன ஆசைப்படுறதோ அதெல்லாம் கிடைக்கும். பகவான் அதுக்குண்டான ஃபெசிலிட்டி பண்ணி கொடுப்பார். அதனால் நம்ம என்ன ஆசைப்படணும்? பகவானோட சேவையை ஆசைப்படணும். பகவானிடம் போகிறதுக்கு ஆசைப்படணும். அப்படி ஆசைப்படலைன்னா வேறு விஷயங்கள் மனசு சும்மா இருக்குமோ? அதான் ஸ்தூல உடம்பால் நம்ம என்ன செய்யணும்? பகவானுக்கு சேவை செய்யணும். மனசால் என்ன செய்யணும்? பகவானை நினைக்கணும். புத்தியினால் என்ன செய்யணும்? பகவத்கீதா படிக்கணும், பாகவதம் படிக்கணும், கிளாஸ் கேட்கணும், விஷயங்களை புரிஞ்சுக்கணும். அகங்காரத்தினால் என்ன செய்யணும்? நான் பகவானுக்கு தாசதாசானு தாசன் நினைக்கணும். போசானு போசன் நினைக்கக்கூடாது. தாசதாசானு தாசன் நினைக்கணும். அதான் இந்த உலகத்தில் தான் கஷ்டம். இந்த உலகத்தில் எல்லாரும் நினைக்கிறாங்க நான் தான் பாஸ், நான் செய்கிறபடி தான், நான் சொல்கிறபடி தான் எல்லாம் நடக்கணும். அது இல்லாமல் நான் பகவானோட பக்தர்களுக்கு அடிமையாக இருந்து பகவானுக்கு சேவை செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது தான் உண்மையான பக்தனுடைய கடமை. அப்போ அகங்காரத்தை அப்படி என்கேஜ் பண்ணலாம். அப்போ ஆத்மா என்னாகும்? ஆத்மா தூய்மை அடையும். ஆத்மா தூய்மை அடைகிறதுக்கு வழிதான் இது. புலன்களை பகவானோட சேவையில் ஈடுபடுத்தணும். மனசை பகவானை பற்றி நினைக்கிறதுல ஈடுபடுத்தணும். மனோயத்ராயத்தே இது மந்திரா சொல்லுவாங்க. மந்திரம்னா என்ன? மனசை தாண்டி போகிறதுக்கு உதவக்கூடிய விஷயம் மந்திரம். நிறைய மந்திரங்களுக்கு கலியுகத்தில் உள்ள மந்திரம் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். கலோ நாஸ்தேவ 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 கதிரன்யதா. கலியுகத்தில் வேறு வழி இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லப்பட்டு. அதனால் கிருஷ்ண உணர்வுங்கிறது ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம். அதில் எல்லாமே வேணும். அதில் சேவை வேணும், சாதனை வேணும், வேறு என்ன வேணும்? சேவை வேணும், சாதனை வேணும். இது ரெண்டும் செஞ்சால் கிடைக்கக்கூடியது என்ன? பகவானோட கருணை. அதுக்காக நம்ம முயற்சி பண்ணணும். இதுதான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறதுக்கு வர்றாங்க. அபியாசேப்பிய சமர்த்தோசி மத்கர்ம பரமோ பவ மதர்த்தம் அபி கர்மாணி குருவன் சித்திம் அவாப்சசி. சித்தி அப்படின்னா பர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்ஷன் தமிழில் என்ன சொல்லுவீங்க? பக்குவத்தை அடைய முடியும். பர்ஃபெக்ஷன் மாதிரி தெரியல, பக்குவம் சொல்லும்போது. பக்குவத்தை அடையணும் அப்படின்னா என்ன செய்யணும்?
பகவானோட சேவையில் ஈடுபடணும். பகவானோட சேவை எதுக்காக? சேவை செய்கிறவங்க சாதனை செய்வாங்க. சாதனை செய்கிறவங்களுக்கு தான் சேவை செய்ய முடியும். நீ சாதனை செய்யாமல் சேவை பண்ண என்னாகும்? நான் பண்ணினேன் அப்படிங்கிற அகங்காரம் வரும். காலப்போக்கில் என்னாகும்? காலப்போக்கில் பகவானை மறந்துட்டு சேவை போய் சேவையிலேருந்து என்னாகும்? சேவையிலேருந்து கர்மிகளோட வேலையாக போகும். ஒரு தடவை பிரபுபாதர் பாம்பேயில் வரும்போது ஒரு டிவோட்டி ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க. என்ன கேட்டாலும் எத்தனை மணிக்கு கிளாஸு கேட்டால் அந்த டிவோட்டி கிட்ட கேட்குறேன் அப்படிமா. எங்கள் கிளாஸு எங்கள் டெம்பிள்லையா வேறு ஹால்லையா அந்த டிவோட்டி கிட்ட கேட்குறேன். பிரசாதம் எங்கே அந்த டிவோட்டி கிட்ட கேட்குறேன். பிரபுபாதர் காத்தாலேருந்து கேட்டே இருக்காங்க. எல்லோரும் அவர் பேர் தான் சொல்கிறாரு. கடைசியில் அவரை கொஞ்சம் பார்க்க முடியுமான்னு கேட்டார் பிரபுபாதர். அவர் பிஸியாக ஓடிட்டுருக்காரா. அப்போ பிரபுபாதர் ரூமில் வரும்போது அவரை பிரபுபாத் கூப்பிட்றான்னு சொன்னோன்னே ஓடி வந்தார். நமஸ்காரம் பண்ணி பிரபுபாதர் ஒரே கேள்வி கேட்டார், எத்தனை ரவுண்டு ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜெபம் பண்ணுறீங்க? ஐயோ டைம் கிடைக்கல ஜெபம் பண்ணுறதுக்கு மட்டும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரே வேலையாக இருந்தது. ஜெபம் பண்ணுறதுக்கே டைம் கிடைக்கல. பிரபுபாதர் என்ன சொன்னது தெரியுமா? ட்ராயர் அப்படி திறந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுத்தாங்க. நீ வேலை செய்கிறதுக்கு கூலி வச்சுக்கோ. வேலை செய்கிறதுக்கு கூலி. வேலை செஞ்சால் என்ன கிடைக்கும்? கூலி தான் கிடைக்கும். பகவானுக்கு சேவை செஞ்சால் என்ன கிடைக்கும்? பகவானோட கருணை கிடைக்கும். பகவானோட கருணை தான் அதுக்கு கூலி. பகவானை நினைக்காம செய்கிற விஷயத்துக்கு என்ன கூலி? இதுதான் கூலி, காசு, சம்பளம். அப்போ பகவானோட நினைவில் பகவானுக்கு சேவை செய்யும் போது கிடைக்கக்கூடியது பகவானோட கருணை. இனி சாதனை மட்டும்தான் பண்ணுறோம். எனக்கு சாதனை பண்ணணும், சாரி சர்வீஸ் பண்ண முடியாது, டைம் இல்லை அப்படின்னா அதுவும் தப்பு. காரணம் என்ன? டிவோட்டி சொன்னாங்க எனக்கு பாபாஜி ஆகணும் அப்படின்னாங்க. பிரபுபாத் சொன்னார், சரி பாபாஜி ஆகுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாயாப்பூர் போய் உட்காருங்க, 22 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, தூங்குறதுக்கு சாப்பாடுக்கு எல்லாம் சேர்ந்து 2 மணி நேரம் அப்படின்னா பாபாஜி இருந்துக்கோங்க அப்படின்னு. முடியாதே. சும்மா சுற்றி பார்க்கணும், நிறைய நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும். அப்போ எப்படி பாபாஜி ஆக முடியும்? பாபாஜி இருக்குது. பாபாஜி ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜ், கௌர் கிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ், இவங்கெல்லாம் அப்படி தான் பாபாஜி இருந்தார். கண்டினியூஸாக ஜெபம் பண்ணிட்டு. அதனால் நம்ம கிருஷ்ண உணர்வு ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்தாரு. பிரபுபாதரும் அப்படி தானே. அவர் காலை நைட்டு 1 மணிக்கெல்லாம் எழுந்திருப்பார். எழுந்திரிச்சு டிரான்ஸ்லேஷன் பண்ணுவார், மங்களாதி அட்டன் பண்ணுவார், பக்தர்கள் கூட ஜெபம் பண்ணுவார், பாகவதம் கிளாஸுக்கு வருவார். அப்புறம் மறுபடியும் அவரோட எழுதுதல் கண்டினியூ பண்ணுவாங்க. எழுதுறது டிவோட்டிஸை பார்ப்பார், ஒவ்வொரு லெட்டருக்கும் ரிப்ளை கொடுப்பார். அப்போ சேவாங்கிறது என்ன அப்படின்னா பக்தியிலேருந்து வரக்கூடியதான் பிரச்சாரம், ஆச்சாரத்திலிருந்து வரக்கூடியது பிரச்சாரம். ஆச்சாரம் இல்லாமல் பிரச்சாரம் மட்டும் பண்ணிட்டு இருந்தால் என்ன ஆகும்? அது ப்ரீச்சிங்காக இருக்காது, பொலிட்டிக்ஸாக இருக்கும். ஆச்சாரம் பண்ணாமல் பிரச்சாரம் பண்ண முடியுமா? பிரச்சாரம், என்னோடய வீட்டில் இன்றைக்கி சட்னி பண்ணேன், இது பண்ணேன், அது பண்ணேன்னு சொல்லிகிட்டு இருப்போம். நம்ம கிருஷ்ண பற்றி சொல்கிறதுக்கு மறந்தே போயிடும். அப்போ முதல்ல என்ன செய்யணும்? ஆச்சாரம், அதில் இருந்த பிரச்சாரம். ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றுனா இதுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி நிறைஞ்சு போகும் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? தண்ணி ஊற்றிட்டே இருந்தால் வடிஞ்சு போயிட்டே இருக்கும். இதே மாதிரி ப்ரீச்சிங்னா அதுதான். நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜெபம் பண்ணிவிட்டு பிரபாத் புக்கெல்லாம் படிச்சுட்டு ஆஹா சந்தோஷமாக அதை அனுபவிச்சதுக்கப்புறம் எடுத்து சொல்கிறதும், அது சொல்லாமல் இதில் பாதி நிப்பாட்டிட்டு வெளியில் சொல்கிறதும் வித்தியாசம் இருக்குது. பிரபுபாதரோட ப்ரீச்சிங், அதனால தான் பிரபுபாதரோட ப்ரீச்சிங்க்கு அவ்வளோ இம்பேக்ட், அவ்வளோ பவர். என்ன அவர்
கிருஷ்ண உணர்வு வடிஞ்சு போகுது அவங்களுக்கு. ஆனால் நமக்கு என்ன, கிருஷ்ண உணர்வு இல்லாமல் வத்தி போயிட்டுருக்கு. நம்ம ஏதோ ப்ரீச்சிங் பண்ண முயற்சி பண்ணுறோம்னு நடக்கிறது இல்லை. போய் ஹரே கிருஷ்ணன் சொன்னால் போடாம்பாங்க. பிரபுபாதம் வந்து ஹரே கிருஷ்ணன் சொன்னால் ஹரே கிருஷ்ணம்பாங்க. அப்போ எல்லாமே என்ன வேணும், எஸ் ஸ்வானுபாவம் அகில ஸ்ருதி சாரமேகம். ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறாங்க. சுகதேவ கோஸ்வாமி அப்படி தான், ஸ்வ அனுபவம். நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கணும். என்ன அனுபவிக்கணும்? கஷ்டமா? கிருஷ்ண உணர்வு அனுபவிக்கணும். என்ன சாமி உட்காந்து அனுபவிக்க சொல்கிறாங்க, சாபம் பண்ணுறாரா? அப்படி இல்லை. அனுபவிக்கணும்னா கிருஷ்ண உணர்வு அனுபவிக்கணும். எஸ் ஸ்வ அனுபவம். அனுபவிச்சதுக்கப்புறம் அகில ஸ்ருதி அதான் எல்லா ஸ்ருதின்னா வேதங்கள், புராணங்கள், உபநிஷத்துக்கள் எல்லாம் ஸ்ருதி, ஸ்மிருதி, இதோட எல்லாம் எசன்ஸை நம்ம அனுபவிச்சுட்டு ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து சொல்கிறதுக்கு பேர் ப்ரீச்சிங், பிரச்சாரம். இப்போ நம்ம பகவத்கீதா படிக்கும்போது இவ்வளோ பெரிய புக்காக இருக்கே, எப்படா படித்து முடியும்னு நினச்சி படிக்கக்கூடாது. படித்தாச்சுன்னா ஒன்றும் புரியாது நமக்கு. நம்ம படிக்கும்போது படிக்கிற இது நல்லா கவனமாக படிக்கணும். ஒவ்வொரு ஸ்லோகமும் படிக்கணும். அதுதான் சாதனா. சாதனாங்கிறது வந்து எப்படியே படிச்சுட்டே போனால் வார்த்தைகள் படித்தோம். ஒன்று இஸ் நாட் ஏபிள் டு ஈவன் ப்ராக்டிஸ் ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பக்தி யோகா. அப்படி படிச்சுட்டே போகலாம். வேணாம், ஃபாஸ்ட்டாக படித்து முடிக்கலாம். கொஞ்சம் வார்த்தைகள் படிச்சிருக்கோம், ஆனால் ஒன்றும் மண்டைக்குள்ளே போயிருக்காது. காரணம் அது புரியலை. நம்ம போட்டிருக்கோம் 20 பேஜ், இன்றைக்கி 30 பேஜ் படிக்கணும்ப்பா, இன்றைக்கி ஒரு சாப்டர் படிக்கணும்னு சொல்லி படிக்கும்போது படித்ததை மறந்து போய்டும். அப்போ ஒவ்வொரு சாப்டரும், ஒவ்வொரு ஸ்லோகமும், ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா தெரிஞ்சு படிக்கணும். ஒரு டிவோட்டி என்ன சொன்னாங்கன்னா, இந்த பர்பட்டில் பிரபுபாதரோட பொருளுரை இருக்குல்ல, அதை எப்படி படிக்கணும்னா, அந்த பொருளை எடுத்துகிட்டு அது மேலே டியர் நம்ம பேரை எழுதலாம். டியர் நம்மளோட பேர் போட்டுட்டு கீழே ஏசி பக்தி வேதாந்த சுவாமி லெட்ரு போடுற மாதிரி, அவர் நம்மக்கிட்ட லெட்ரு எழுதுகிற மாதிரி நம்ம அதை படிக்கணும். அதை படிக்கும்போது என்ன ஆகும், ஆஹா இது பிரபுபாதர் எப்படி சொல்லியிருக்காரு, எனக்கு லெட்ரு போட்டால் நான் எப்படி படிப்பேன் இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு பர்பட் பிரபுபாதர் ஒவ்வொரு பொருளையும் நம்ம படிக்கணும். படித்தாச்சுன்னா விஷயங்கள் புரிய வரும். விஷயங்கள் புரிஞ்சாச்சுன்னா நம்ம லைஃபே வேறு. நம்மளோட உணர்வு தான் லைஃப் இல்லையா? கிருஷ்ண உணர்வு தான் பக்தி லைஃப். பௌதிக உணர்வு தான் பௌதிகமான வாழ்க்கை. இந்த உணர்வே தான் மாற்றணும். நம்ம என்ன மாத்திரம் முதல்ல மாற்றுறது ரொம்ப ஈஸி. திலக்கு போடலாம், மாதிரி பாவாடையெல்லாம் போடலாம், இப்படி ட்ரெஸ் எல்லாம் பண்ணலாம், ஃபேன்சி ட்ரெஸ் மாதிரி வரலாம். அதை மாற்றுறது ரொம்ப ஈஸி. ஆனால் உணர்வு மாற்றுறது கஷ்டம் இல்லை, அதுக்கு முயற்சி பண்ணணும். இதே மாதிரி புக்கெல்லாம் படிக்கும்போது ஒருத்தங்க சொல்லுவாங்க, படிக்கும்போது ஞாபகம் இருக்குதுங்க, அதுக்கப்புறம் மறந்து போகுது. என்ன செய்ய? இனிஷியேஷனுக்கெல்லாம் கேள்வி கேட்கும்போது, பரீட்சை எழுத சொல்லும்போது சொல்லுவாங்க, படித்த போது எல்லாம் புரிஞ்சுது, கிளாஸ் கேட்டப்போ எல்லாம் புரிஞ்சுது, அதுக்கப்புறம் மறந்து போச்சு. சரி, 2 வருஷம் முன்னாடி உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க திட்டினது ஞாபகம் இருக்கா? அது ஞாபகம் இருக்குது. ஆனால் பகவத்கீதையில் படித்தது மறந்து போச்சு. என்ன காரணம்? மனசு கொடுக்கல, கவனம் செலுத்தலை. அதனால் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு லைனும் கவனத்துடன் படிக்கணும். மனசை போட்டு அப்படியே இதை படிக்கிறதுக்கு பேர் இதில் கொடுங்க. பாகவத்தில் மறுபடியும் சொல்கிறாங்க அந்த ஸ்லோகத்தில், ரசம். அது அது குடிக்கலாம், பாகவதத்தை குடிக்கலாம், பகவத்கீதையை குடிக்கலாம். அப்படின்னா நல்லா ரசித்து படிக்கலாம். அப்போ என்னாகும், உணர்வுக்கு மாற்றங்கள் வரும். படித்து பாருங்கள். அப்படி புக்கில் ஒவ்வொரு உங்கள் பகவத்கீதையில் டியர் நம்ம பேர் எழுதிட்டு பக்திவேதாந்த சாமி எழுதி வைக்கக்கூடாது. மனசுக்குள்ளே நினைங்க இப்படி தான். வேணொரு பிரிண்ட் எடுத்துகிட்டு போய் எழுதி வைங்க. அதில் எழுதிட்டு பக்திவேதாந்த சுவாமி எவர் வெல் விஷர் பக்திவேதாந்த சுவாமி கீழே டியர் அவங்க பேர் ஷட்புஜ பிரபு, அந்த பேர் படிச்சுட்டு அப்படியே படிச்சிங்கன்னா
அப்போ தான் நமக்கு உணர முடியும். அந்த அளவுக்கு சூக்ஷ்மமாக விஷயங்கள் படித்தாச்சுன்னா அப்புறம் என்னாகும், கிருஷ்ண உணர்வு அப்படியே நிற்கும், மறந்து போகாது. நம்மெல்லாம் ஒவ்வொரு ஷேப்பில் ஒவ்வொரு விதத்தில் ஆக்ட் பண்ண மாட்டோம். இது சேவா பெருசா, சாதனை பெருசா, இது பெருசா, அது பெருசா, அந்த கேட்குறது யார்? கிருஷ்ண உணர்வை பற்றி ஒன்றும் தெரியாதவங்க. முதல்ல சொன்னல, டிரைவிங் படிக்கும்போது ஏதோ ஒன்று சொல்லுங்கள், ஸ்டியரிங் பிடிக்க சொல்லுங்கள், இல்லாட்டி பிரேக் அடிக்க சொல்லுங்கள், இல்லாட்டி ஆக்சிலேட்டர் அமர்த்த சொல்லுங்கள். இதெல்லாம் சேர்ந்து பண்ணோன்னா ரொம்ப கஷ்டங்க, கியர் மாற்றுறதெல்லாம். ஒருத்தங்க படிப்பாங்க, ஒரு வயசான பிறகு டிரைவிங் படிக்க போய் பிரேக் அமர்த்து, வண்டி வருது, பிரேக் அமர்த்திங்கன்னா பிரேக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு, போச்சு, அவ்வளோதான் இல்லையா? அப்போ நம்ம அது புரிஞ்சுக்கணும். இது கிருஷ்ணா நம்ம பண்ணுறதும் ஒரு டிரைவிங் தான். நம்ம ட்ரைவ் பண்ணி பகவான்கிட்ட போயிட்டுருக்குறோம். எங்கே என்ன இருக்குங்கிறது கரெக்டாக தெரியணும் நமக்கு, இல்லையா? கவனமாக தெரியணும். அதனால் கிருஷ்ண உணர்வுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பொக்கிஷம். பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதகி அவர் உலகத்துக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு பெரிய என்ன சொல்கிறது, கிஃப்ட்டு. அந்த கிஃப்டை என்ன செய்யணும்? ஒருத்தன் கிஃப்ட் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? சரி அப்படி வைப்பீங்களா? அதை பாதுகாத்து வைக்கணும், கேர்ஃபுல்லாக. பிரபுபாதர் அந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துருக்காரு. அதனால் அந்த கிஃப்டை நம்ம பயன்படுத்திக்கணும். ஜெபம் பண்ணி ஒவ்வொரு வார்த்தையும் படித்து புரிஞ்சு அசிமிலேட் பண்ணி அப்படி இருக்கணும். அதனால் எது முக்கியம்? சேவா முக்கியமா, சாதனை முக்கியமா? ரெண்டுமே முக்கியம். அது எப்படி? பிரபுபாதரோட புக்கு படிக்கணும், ரொம்ப கவனமாக படிக்கணும். கவனமாக பிரபுபாதரோட புக்கு படித்தா நமக்கு என்ன கிடைக்கும்? கிருஷ்ண உணர்வு கிடைக்கும். பக்திக்கு பிரபுபாதர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. என்ன தெரியுமா? பக்திங்கிறது என்ன? நம்ம பிரபுபாதர் புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி பக்தின்னு சொன்னால் என்ன நினச்சிட்டு போனோமா? அவர் ரொம்ப பக்திவான். காத்தால் இந்த கோயிலுக்கு போவாங்க, அந்த கோயிலுக்கு போவாங்க, மூஞ்சியில் பார்த்தா மல்டி கலராக இருக்கும். காத்தாலே கணபதி ஹோமத்துக்கு கருப்பு பிரசாதம், அம்மன் கோயில் சிகப்பு பிரசாதம், இங்கே போனால் மஞ்சள் பிரசாதம், அங்கே போனால் அந்த பிரசாதம், இங்கே போனால் வெள்ளை விபூதி, எல்லாம் மல்டி கலராக இருக்கும். ட்ரிவாண்டத்தில் ஒரு தெரிந்தார். நான் ட்ரிவாண்டத்தில் ஒரு என்னென்ன எல்லா கோயில்களும் இருக்குது, பக்கமாக இருக்குது. பத்மநாப சுவாமி கோயில் இருக்குது, அங்கே போனால் மஞ்சள் இது கிடைக்கும். அந்த பழவங்காடிங்கிற கணபதி கோயில் இருக்குது, அங்கே போனால் கருப்பு கிடைக்கும். இப்படி போட்டு டெய்லி சைக்கிளில் போவார். காத்தால் 4 மணிக்கு எழுந்திரிச்சு சைக்கிள் எல்லாம் சுற்றி கடைசியில் வீட்டுக்கு வரும்போது 7 மணி வரைக்கும் சுற்றிட்டு அப்படி இருக்கும். மாதத்தில் ஒரு வாட்டியாவது மினிமம் கண்ணாஸ்பத்திரி போவாங்க. எதுக்குன்னா இது அப்படி கண்ணுக்குள்ளே விழுந்து க்ளீன் பண்ணி. அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் நானும் அங்கே போய் பத்மநாப சுவாமி கோயிலில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்ருப்பேன். அவரை பார்த்தது தானே, நீங்கள் ஜெபம் பண்ணு. டைமே இல்லைங்க, கரெக்டாக 4:15 பத்மநாப சுவாமி கோயில் நிற்கணும், அப்போ தான் அபிஷேகம் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கரெக்டாக 5:45 பழவங்காடி போகலன்னா கணபதி ஹோமம் பிரசாதம் கிடைக்காது, பார்க்க முடியாது. அப்புறம் கரெக்டாக இந்த பக்கம் போகணும். எல்லாம் முடிஞ்சு வரும்போது ரொம்ப டயர்டாகுது, டைமே இல்லை அப்படின்னு. அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, இது கொடுத்தேன், அந்த கிளிக்கரு. அந்த காலத்தில் கவுண்டிங் இது இருந்தது, கொஞ்சம் பெருசாக இருக்கும், டக்குன்னு சவுண்டு வரும். அப்போ அதை கொடுத்தேன். நீங்கள் சைக்கிள் ஓட்டும் போது, நீங்கள் கோயிலுக்குள்ளே போகும்போது சாமி கும்பிடுங்க, சைக்கிளில் போகும்போது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. ரொம்ப காலம் அது பண்ணாமல் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்க ரொம்ப அன்பாக கேட்டு கால் பிடிச்சி சொல்கிறேன் கூட்ட, நீங்கள் ஹரே கிருஷ்ண மந்திரம் மட்டும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் கடைசியில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. ஒரு 5-6 மாதம் போன பிறகு காலேஜ் வெக்கேஷன்லாம் முடிச்சுட்டு திருப்பியும் வரும்போது, ஊருக்கெல்லாம் போயிட்டு வரும்போது அவர் மல்டி கலர் காணாம். என்னென்னு கேட்டால்
அப்போ ஜெபம் மட்டும் பண்ணுறேங்க, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா இடத்துலையும் நான் போகலை, எல்லாமே எங்கே போனால் என்ன கிடைக்குதோ அதெல்லாம் எங்கேயும் கிடைக்குது. ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆத்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்கும். ஆக்சுவலாக நம்ம மனசு தான் கெடுத்தது. நல்லா பாலில் அந்த கருப்பு டிகாஷன் போட்டு கெடுத்தி சாப்பிட்றோம்ல, அதே மாதிரி உண்மையான உணர்வில் தேவையில்லாத விஷயங்களை போட்டு கெடுத்தி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். கேள்விகள் எதுவும் இருக்கா? ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा. माता जी माइक कॉर्डलेस है क्या बाबा? இங்க வந்துருங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நாங்கெல்லாம் இப்போ தான் இதுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. வெல்கம், மோஸ்ட் வெல்கம். கேட்குறோம், நீங்கள் சொன்னீங்க, கேட்டோன்னே பார்க்குறோம், கொஸ்டின்ஸ் கேட்குறப்போ மறந்துடுறீங்க அப்படின்னு. இதுக்குள்ளே வரப்போ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, படிக்கிறப்பவும் புரியுது. பட் ஆனால் அது ரிப்பீட்டடாக படிக்கிறப்ப தான் அது நம்ம மனசில் நிற்கும் அப்படிங்கிறது. ஒரு தடவை படிச்சுட்டு எக்ஸாம் பர்பஸ்க்காக படிக்கிறப்போ மறந்து போகுது, மற்ற விஷயங்களையும் நம்ம பார்க்குறப்போ. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்களே சொன்னீங்க ரிப்ளை, அதோட சொல்யூஷன் நீங்களே சொன்னீங்க. ரிப்பீட்டடாக படிக்கணும். ரிப்பீட்டட்லி படிக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா மனசுக்குள்ளே அப்படி பதியும். சின்ன குழந்தைகள் ஒரு பாட்டு படிக்க சொன்னால் என்ன சொல்லுவாங்க? சின்ன குழந்தைகள் ஸ்கூலில் சாங்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்கல்ல டீச்சர்ஸ், என்ன எப்படி படிப்பாங்க? அதை திருப்பி திருப்பி. ரெப்படேஷன் இஸ் த மதர் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். ஞாபகம் வரணும்னா திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த ஹரே கிருஷ்ணா ரிப்பீட் பண்ணதுக்கு காரணம் அதுதான். ஆக்சுவலாக ஒரு வாட்டி கிருஷ்ணா சொன்னாலே போதும், ஒரு வாட்டி சொன்னாலே நமக்கு அதோட எஃபெக்ட் ஃபுல்லாக கிடைக்கும். ஆனால் அந்த ஒரு வாட்டி சொல்கிறதுக்கு, ஒரு வாட்டி பர்ஃபெக்டாக சொல்கிறதுக்கு தான் நம்ம 1000 வாட்டி டெய்லி சொல்லிகிட்டே இருக்கணும். அந்த ஒரு வாட்டி உள்ள பெர்ஃபெக்ஷன் ஸ்டேஜ் வர மாட்டேங்குது. எதுக்கு பண்ணுறோன்னா சேதோ தர்ப்பண மார்ஜனம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் 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 ஹரே ரிப்பீட்டடாக ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது என்னன்னா மனசுங்கிறது கண்ணாடி மாதிரி. சேதோ தர்ப்பணம். இந்த மனசுங்கிற கண்ணாடியில் நிறைய தூசு இருக்குது. தூசுள்ள கண்ணாடி பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? நம்ம ஃபோட்டோ இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், ஆதார் கார்டில் ஃபோட்டோ மாதிரி இருக்கும். அப்போ அது அந்த தூசில் எடுக்கணுன்னா அது க்ளீன் பண்ணணும். மனசுங்கிறது கண்ணாடி மாதிரி. அதை க்ளீன் பண்ணும்போது எப்படி க்ளீன் பண்ண முடியும் மனசை? இந்த ரிப்பீட்டட் மந்திரம் தான், ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் தான். காரணம் வேறு மந்திரங்களெல்லாம், மந்திரங்கள் நிறைய மந்திரங்கள் இருக்குது, அந்த மந்திரங்கள்லாம் வேணால் சேன் பண்ணலாம், ஆனால் க்ளீன் ஆக மாட்டேங்குது. அதில் உள்ள அழுக்கு கூட சேர்ந்து இதில் ஒட்டிக்கும். என்னென்னா மந்திரத்தில் அழுக்கு இல்லை, ஆனால் நம்மளோட உணர்வில் அழுக்கு இருக்குல்ல, அந்த அழுக்கில் அந்த மந்திரம் வரும்போது அந்த மந்திரம் சேர்ந்து அழுக்காக போயிடும். ஆனால் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்துக்கு தான் அந்த மனசில் உள்ள அழுக்கை எடுக்கிறதுக்கு உண்டான சாமர்த்தியம் இருக்குது. அதனால் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னாகும், அந்த அழுக்கெல்லாம் போயிடும். இதே மாதிரி பகவத்கீதை படிக்கிறதுனாலும் சரி, பாகவதம் படிக்கிறதுனாலும் சரி, நான் எல்லாம் ஸ்லோகங்கள் படிக்கணுன்னா 108 ஸ்லோகம் படிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் தீட்சை தரேன் அப்படின்னாங்க குரு மகாராஜ். அப்போ 108 ஸ்லோகம் படிக்கணும். எப்படி படிக்கிறது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 108 ஸ்லோகம் படிக்க எவ்வளோ காலம் ஆகும்? அவரே ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தாரு. இது மாதிரி சின்ன கார்டு, பிளெயின் கார்டில் ஒரு ஸ்லோகம் எழுதும். அப்படி ஸ்லோகத்தை அப்படி எழுதி அதோட மீனிங் எழுதும். ஸ்லோகம் இங்கே, மீனிங் இங்கே, ஸ்லோகம் இங்கே, மீனிங் இங்கே. காலேஜில் போகிறதுக்கு பஸ் ஸ்டாண்டில் நிற்கும்போது இந்த கார்டு எடுத்து படிப்போம்.
அப்புறம் பஸ்ஸில் உட்காந்து போகும்போதெல்லாம் படிச்சுட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு 3 நாளில் ஒரு ஸ்லோகம் கிளியர். அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த ஸ்லோகம். இப்படியே படித்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்தில் 108 ஸ்லோகம் கிளியர் ஆகிடுச்சு. ரிப்பீட் பண்ணதான். ஆனால் அது நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். நான்லாம் முதல்ல இந்த புருஷ சூக்தம் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்படி அதெல்லாம் படிக்க போகிறோன்ட்டு இருந்துச்சு. டெய்லி காத்தால மங்களாரதி முடிஞ்ச உடனே எல்லோரும் உட்காந்து புருஷ சூக்தம் படிப்போம். டெய்லி படிக்க ஒரு 5-6 மாதத்தில் பேப்பர் இப்படி வச்சுருப்போம். அப்பப்போ பார்க்கலாம். இன்னொரு ஒரு வருஷம் போன உடனே என்ன ஆகும்? பேப்பரே வேண்டியதில்லை மனசுக்குள்ளே. அதே மாதிரி ரிப்பீட்டட். பகவத்கீதை படித்தாச்சு, பகவத்கீதை படித்து முடித்தாச்சுன்னு யாருக்கும் சொல்லவே முடியாது. 100 தடவை படிக்கலாம், 200 தடவை படிக்கலாம், 500 தடவை படிக்கலாம், மறுபடியும் படிச்சுட்டே இருக்கலாம். படிக்க புதுசாக தெரியும். அப்போ என்னாகும்? பழைய விஷயங்கள்லாம் முதல்ல 10 வாட்டி படித்ததெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும் அப்படியே. அதனால் கிளாஸ் கேட்கும்போது கூட என்ன பண்ணோன்னா, எங்களுக்கெல்லாம் நான் இஸ்கானில் வர ஆரம்பிக்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த காலம் இனி எப்போ வரும்னு தெரியல. எங்கள் டெம்பிள் பிரசிடென்ட் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பிரபுபாதரோட லெக்சர் அப்போல்லாம் வாக்மேன் தான் இருந்தது. வாக்மேனோட கேசட்டெல்லாம் போட்டு கேட்போம். இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக போச்சு. ஒரு மொபைல்லேருந்து எல்லாமே கேட்கலாம். ஃபுல் பிரபுபாத் புக் அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போகலாம். அந்த வாக்மேனில் பிரபுபாத் லெக்சர் ஒன்று கேட்கணும். கேட்டதுக்கப்புறம் நீங்கள் கேட்கும்போது பேனா பேப்பர் ஒன்றும் வச்சுக்கக்கூடாது. ஃபுல்லாக உட்காந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் எழுதணும். பிரபுபாத் என்ன சொன்னார்? யார் மேக்ஸிமம் பாயிண்ட் எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு கிரேடு, இத்தனை பாயிண்ட்டுக்கு ஒரு கிரேடு, இத்தனை பாயிண்ட்டுக்கு கிரேடு வச்சுருக்கேன். இதில் இது ஒரு எக்ஸாம் மாதிரி. அது முடித்த உடனே என்ன சொன்னாங்க, நீங்கள் எல்லா கிளாஸிலும் நீங்கள் ஆல் டுகெதர் A கிரேடு வாங்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரீயாக மாயாபுரம் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு. ஆடாடா உட்காந்து கேட்போம். டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து கேட்போம். என்ன எப்படியாவது மாயாபுரம் போகணுங்கிறதுக்காக. அது கேட்கும்போது எழுதக்கூடாது. கேட்டு முடிஞ்ச பிறகு அப்படியே ட்ரைனிங் ஆகும் நம்ம மனசு குரங்கு மாதிரி தான், ட்ரைனிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நாய்க்கெல்லாம் ட்ரைனிங் கொடுப்போம்ல, அது வீட்டுக்குள்ளே பீ போச்சுன்னா கொண்டு போய் மூக்கை வச்சுட்டு அடி 2 வாட்டி கிடைக்கும்போது இதுக்குள்ளே போடாது போல் இருக்கு, இன்னும் வெளியே போயிடுவான். இதே மாதிரி மனசையும் ட்ரெயின் பண்ணலாம். ட்ரெயின் பண்ண என்ன ஆகும்? நமக்கு இன்னும் ஈஸியாக வரும். கிருஷ்ண உணர்வுங்கிறது நீங்கள் ஈஸியாக வரும். அதனால் கிருஷ்ண உணர்வுங்கிறது டென்ஷன் ஆகக்கூடிய விஷயம் கிடையாது. ரொம்ப ஜாலியாக பண்ணலாம். சுசுகம் கர்த்தம் அவ்வியம் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி செய்ய கிருஷ்ண உணர்வு இனியும் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனந்தமாக செய்யலாம். அதான் பகவான் சொல்கிறாரு, சுசுகம் கர்த்தம் அவ்வியம் அப்படின்னா நல்லா சுகமாக சந்தோஷமாக செயல்படலாம். கிருஷ்ண உணர்வு டென்ஷனே தேவையில்லை. அதனால் இப்போதைக்கு புரியலை அப்படின்னா பரவாயில்ல, திருப்பியும் படிங்க. Yes, Mamaji. In the shloka and Prabhuji, if you cannot practice the regulation of Bhakti Yoga, then just try to work for me. The following the regulation of Bhakti Yoga is service to the Lordship. Then try to work for me. என்ன சொல்ல வராரு? அதாவது இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்றாரு? உங்களுக்கு அபியாசேபி அசமர்த்தோசி. அபியாசங்கிறது சாதனா. ஒரு ஆசிரமத்தில் நம்ம ட்ரைனிங் எடுக்கோம்ல, அந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்து சாதனை பண்ண முடியலை அப்படின்னா அவருக்கு சேவை பண்ண சொல்கிறார். மாலை கட்டி போடுறது, அவருக்கு சமைச்சு வைக்கிறது, அது அந்த உணர்வோடு செய்யும்போது தான் டிவோஷனல் சர்வீஸ் ஆகும். ஆனால் அது சாதனை கிடையாது, அது சேவா. சேவா சித்தி வேறு, சாதனா சித்தி வேறு. சேவா சித்தி அப்படின்னா பர்ஃபெக்டாக பகவானோட நினைவில் செய்யக்கூடியது சேவா சித்தி.
சாதனா சித்தின்னா பர்ஃபெக்டாக அபராதங்களை தவிர்த்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜெபம் பண்ணுறது, புக்கை படிக்கிறது, இதெல்லாம் சாதனா. ஏகாதசி ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் சாதனா. அப்போ சாதனை பண்ண முடியாட்டியும் பரவாயில்ல, கவலைப்பட வேண்டாம். எனக்காக சேவை செய்யுங்க. எதுக்கும் சமைக்கிறீங்க, அது வந்து பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. பகவானுக்கு சமர்ப்பணமாக சமைங்க. பகவானுக்கு கொடுக்கறதுக்காக சமைக்கலாம். அது பகவானுக்காக செய்யக்கூடிய வேலை, அது சேவா. சாதனை அப்படின்னா நம்மளோட ஆன்மீக முன்னேற்றத்துக்காக நம்ம உள்ளுக்குள்ளே செய்யக்கூடியது, நமக்காக மட்டும். சாதனாவுடைய ரிசல்ட் சேவை தானே. அதுதான், அதான் சொல்ல வரேன். சாதனை வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. சாதனை வேறு சேவை வேறுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, நம்மளே சாதனை நல்லா பர்ஃபெக்டாக ஆகும்போது தான் நமக்கு சேவை பண்ண முடியும். அதான் கேட்குறேன். இல்லாட்டி நான் சேவை பண்ணுறேன், எவ்வளோ சம்பளம் தருவீங்க? நான் பூஜா சர்வீஸ் பண்ணுறேன், சம்பளம் எதாவது தருவீங்களா? எத்தனையோ கோயில்கள் இருக்குது, பூஜாரி வந்து எங்கே கேட்பாங்க, சம்பளம் கேட்பாங்கல்ல. அஃப்கோர்ஸ் தப்பு இல்லை, அவங்களுக்கு வாழ்றதுக்கு காசு வேணும். ஆனாலும் அந்த ஸ்பிரிட்டு, பைசைக்காக செய்கிறேன், இன்னொரு இடத்துல ஜாஸ்தி காசு கொடுத்து நான் அங்கே போயிடுவேன், அது என்ன? அதுவும் சேவை தான். ஆனால் அந்த சேவை என்ன ஆகாது? சேவை வந்து ஆத்மாவுக்கு தூய்மையை கொடுக்காது. காசு கிடைச்சாச்சு இல்லை, போதும் இல்லை, அதோட கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே ஆத்மீக முன்னேற்றம் எதுவும் கிடைக்காது. அப்போ சேவை வேறு. நிறைய பேர் இருக்கிறாங்க, சேவை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சேவை. எங்கே இருக்குது சாண்டிங்க்கு டைமு? அது ப்ராப்பர் ஆர்குமெண்ட் கிடையாதுன்னு சொல்ல வரேன். ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து இந்த ஒர்க் ஃபார்மிங்கிறது கிருஷ்ணா கான்சியஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணாலும் ஓகே, அதை பண்ணு அப்படிங்கிறாரு. இல்லை, கிருஷ்ணருக்காக பண்ணு அப்படின்னு. அந்த இடத்துல இப்போ கான்ஷியஸ்னஸ் இல்லைனாலும் பண்ணுங்க, என்கிட்ட வந்து பகவானுக்காக பண்ணுங்க. கான்ஷியஸ்னஸ் கரெக்டாக வரல அப்படின்னாலும் பகவானுக்காக பண்ணுங்க. அப்புறம் போக 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 பகவானோட நினைவுகள் வரும் காலப்போக்கில். இப்போ உடனே பண்ண முடியலை, அதனால் காலப்போக்கில் பகவானுக்காக செய்ய தூய்மை அடையும் மனசு. கிருஷ்ண உணர்வு கிடைக்கும். ஹரே கிருஷ்ண. வேறு ஏதோ சர்வீஸ் பிரபுஜிஸ்? பிரபுஜி, ஆ, அப்பப்போ மைண்டு டைவர்ட் ஆகிடுது எனக்கு. இது பிரபுஜி கரெக்டான பாயிண்டில் தான் வரணும்னு நினைக்கிறோம், இதனால டைவர்ஷன் ஆகிடுது. அது எப்படி அவாய்ட் பண்ணணும்? ஆமாம், நீங்கள் ரொம்ப ஃபார்ச்சுனேட். அப்பப்போ தான் டைவர்ட் ஆகுது, எங்களுக்கெல்லாம் எப்போவுமே டைவர்ட்டாக போயிட்டு. மனசு வந்து டைவர்ட் ஆகணுங்கிறது வந்து அதோட வேலையும் அதுதான் மனசு. அப்போ மனசு டைவர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? டைவர்ட்னா வேறு விஷயங்களுக்கு ஹரே கிருஷ்ண ஜெபம் பண்ணும்போது பகவான் மேலே இருக்கும், கொஞ்சம் நிமிஷம் கழித்து பார்த்தா வேற எங்கேயும் ஓடிடும். அதனால தான் பகவான் என்ன சொல்கிறார் என்ன தெரியுமா? அர்ஜுனன் இதே கேள்வி கேட்டார், கிருஷ்ணா எனக்கு வந்து இந்த புயல் வருதில்லை, அதை பிடிச்சி நிறுத்துன்னு சொன்னால் பிடிச்சி நிறுத்தலாம் என்னால், ஆனால் மனசை பிடிச்சி நிறுத்த முடியறதில்ல. அப்போ பகவான் என்ன சொல்கிறாரு? அபியாச யோகி அபியாசம் வருது. அபியாச யோகின்னு அபியாசம் பண்ணுங்க, அதுக்குண்டான பயிற்சி பண்ணுங்க, கிராஜுவலாக பிடிச்சி நிறுத்தலாம் மனசை. இப்போ எடுத்த உடனே மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ போக 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 இப்போ ஒரு மாலை ஜெபம் பண்ணும்போது 5 வாட்டி கான்சன்ட்ரேஷனாக ஜெபம் பண்ணீங்க, ஓகே, அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், 10 வாட்டி பண்ணலாம். அப்புறம் கிராஜுவலாக ஒரு வருஷத்தில் ஒரு மாலை ஜெபம் ஓரளவுக்கு ஓரளவுக்கு நமக்கு வந்து கஷ்டப்பட்டு மனசை கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும். அப்படியே கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிகிட்டே வரணும். அதுக்குண்டான பயிற்சி விடக்கூடாது. மனசை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, விட்டுடலாம், எப்படியே போட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அபியாசம். அதை வந்து திருப்பியும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். காரணம் அது முக்கியம். அது இல்லாமல் பகவானை நினைக்க முடியாது. ரொம்ப சீரியஸ் ஆகி போச்சோ கிளாஸு? ஹரே கிருஷ்ணா.
யோகத்தினுடைய ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடிக்கனாலும் பக்தி செய்யறவங்களுக்கு உதவுங்கன்றாங்க. அது எப்படி எனக்கு தாண்டி வந்தாங்க? நம்மளால் பக்தி பண்ண முடியலை, ஆனால் இன்னொருத்தர் பக்தி பண்ணும்போது அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அது போதும். ஹெல்ப் பண்ண என்ன ஆகும், நமக்கும் பக்தி செய்யணுங்கிற ஆசை வரும். அதுதான் ஹரிதாஸ் தாக்கூர், நாமாச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூர், அவர் வந்து ஒரு லேடி அனுப்பி வச்சார், ஒரு கெட்ட பழக்கமுள்ள லேடி அனுப்பி வச்சார். இவர் முஸ்லீமா, ஹரே கிருஷ்ணன் ஜெபம் பண்ணுறாங்க, எப்படியாவது பெரிய ஆச்சாரிய மாதிரி நடிக்கிறாங்க, இன்னொரு நடிப்புது, இவனை வந்து எப்படி ஒதுக்கணும் அப்படின்னு ஒரு லேடி அனுப்பி வச்சாங்க. அந்த லேடி உட்காந்து ஹரே கிருஷ்ணா சொல்லி உட்காந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, நீங்கள் எனக்கு கொஞ்சம் என்னோடய ஆசையை பூர்த்தி பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். இருங்க, ஒன்றும் பரவாயில்ல, நான் வந்து 3 லட்சம் வாட்டி ஜெபம் பண்ணலான்னு ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுத்துருக்குறேன், அதை முடித்த உடனே நான் வரேன், உட்காருங்க. அவங்க உட்காந்தாங்க, இவங்க ஜெபம் பண்ணாங்க. 2 நாள் 3 நாள் 4 நாள் 5ஆவது நாள் என்னாச்சு, அந்த அம்மாவும் ஜெபம் மாலை பிடிச்சிட்டு உட்காந்துட்டாங்க. அவ்வளோதான், இவங்க மாறலாம், அவங்க மாறியாச்சு. அப்போ நம்ம உதவ போனாலும் நமக்கு வந்து நல்லது தான் கிடைக்கும். அதான் அதுக்கு அர்த்தம், யாருக்காவது உதவணும். இதில் ஸ்ரீரங்கத்தை பற்றி ஒரு கதை இருக்குது. ஸ்ரீரங்கநாதரோட ஸ்ரீரங்க மகாத்மியத்தில் ஒரு கதை இருக்குது. ஸ்ரீரங்கத்திலேருந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாராமா. அவர் இறந்து போய் அவரை வந்து யமலோகத்துக்கு கூட்டி போயாச்சு. யமலோகத்துக்கு எதுக்கு போனோம்னா, நரகத்துக்கு போகிறவங்க தான் யமலோகம் போவாங்க. இப்போ நரகத்துக்கு போகிறதுக்கு கூட்டி போயாச்சம்மா. கூட்டி போய் அங்கே போய் பார்த்த உடனே சித்திரகுப்தனுங்கிறவர் வந்து யமராஜனோட அசிஸ்டண்ட், ரொம்ப புத்திசாலி அவர், நிறைய விஷயங்கள் தெரியும் அவருக்கு. இவங்களை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு இவருக்கு. என்னடா, ஸ்ரீரங்கத்திலேருந்து இது வரைக்கும் 4 வரைக்கும் யாரும் இங்கே வந்தது கிடையாது நரகத்துக்கு. முதலாக ஒருத்தர் ஸ்ரீரங்கத்திலேருந்து இங்கே வர்றாரு. தெரியல, இங்கே வர்றதுக்கு தான் எங்கள்கிட்ட சொன்னாங்க, நான் கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னு யமதூதர்கள் சொல்ல, அவர் வந்து எனக்கு தெரியலை, எதுக்கும் நான் இவனை ஏதோ பண்ணால் ரங்கநாதருக்கு அபச்சாரம் ஆகிட போகுது, அதனால் பயந்து கூட்டு போனாங்க. யமராஜர்கிட்ட கூப்பிட்டு போய், சார் இப்படி ஸ்ரீரங்கத்தில் ஒருத்தர் வந்திருக்காரு, என்ன பண்ணுறது? அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி ஸ்ரீரங்கத்தில் இருந்தா. அவருக்கும் ஆச்சரியமாயிடுச்சு, ஸ்ரீரங்கத்தில் இருந்தா? ஆமாம், ஸ்ரீரங்கத்திலேருந்து கூப்பிட்டு வந்திருக்கேன். உடனே அவரோட ஏஜென்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க. ஏஜென்ட் யார் தெரியுமா? சூரியன், சந்திரன், காற்று, வாயு, இவங்கெல்லாம். இவங்களெல்லாம் கூப்பிட்டு, இவர் என்ன பண்ணியிருக்காரு அவ்வளோ மோசமாக, ஸ்ரீரங்கத்திலேருந்துட்டு நரகத்துக்கு வர்றதுக்காக அந்த அளவுக்கு இவர் மோசமாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ சொல்கிறதுக்கே இல்லைப்பா, இவங்க வந்து அங்கே உட்காந்து பண்ண அட்டோலி பயங்கரமாக இருக்குது. நாங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும், யார் சூரியனும் சந்திரனும் இல்லை, நாங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவன் நரகத்தில் தான் கிடைக்கணும், அந்த அளவுக்கு வேலை பண்ணியிருக்காரு இவர். சொன்னோன்னே யமராஜ் வந்து எப்படியாவது இவரை நரகத்திலேருந்து போகாமல் தப்பிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தாரு, கேள்விகள் கேட்டார். அதில் ஒரு கேள்வி என்னென்னா, எப்போயாவது ரங்கநாதரை பெரிய பெருமாளை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டால் இல்லை அப்படின்றார். அவட பிறந்து வளர்ந்தவன். ஒரு தடவாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை. சரி, பெருமாள் வெளியில் வருவாங்கல்ல, நம்பெருமான் வெளியில் வரும்போது அவங்கள பார்த்துருக்கீங்களா, சேவிச்சிருக்கீங்களா? இல்லை, ரொம்ப கூட்டமாக இருக்கு, அங்கெல்லாம் நான் போகலை, பார்க்கல. சரி, காவேரியில் குளிச்சிருக்கீங்களா? இல்லை, காவேரியில் குளிக்கல. யமராஜ் நினச்சாங்க பிறகு, நல்ல வேலை காவேரி அசுத்தம் பண்ணலை மும்பை, காவேரியிலும் குளிக்கல. அப்புறம் கடைசியில் என்ன நினச்சாங்க, அடுத்த கேள்வி, கோவில் தரிசனத்துக்கு வருவாங்கல்ல, தீர்த்த யாத்திரைகள் வருவாங்கல்ல, அவங்களுக்கு வந்து உதவி பண்ணியிருக்கீங்களா? அவங்கள வச்சு தான் வாழ்ந்துருக்கேன், அவங்கள கொள்ளையடிச்சு தான் வாழ்ந்துருந்தேன் நான். சேவைக்கலை, கொள்ளையடித்தாங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு ஒரு சேவை உதவி பண்ணாலும் கூட நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு வந்து அதோட வைகுண்டம் கிடைக்கும், பக்தி கிடைக்கும், கிராஜுவலாக முன்னேறலாம். உடனே போகாட்டி கூட கிராஜுவலாக போகலாம். அதுவும் அவர் பண்ணலை. கடைசியில்
ஒரு கேள்வி கேட்டார், 1000 கேள்வி கேட்டு எல்லாத்துக்கும் நெகட்டிவ் தான், இதே மாதிரி போயிட்டு இருந்ததா. கடைசியில் ஒரு கேள்வி, நீ எங்கேயாவது யார்கிட்டையாவது நான் ஸ்ரீரங்கத்திலேருந்து வரேன்னு சொல்லியிருக்கியா? அது சொல்லியிருக்கேன். சரி, அவனுக்கு லிபரேஷன் கொடுத்துட்டு மோட்சத்துக்கு. அதனால் நான் எங்கே போனாலும் முதல்ல சொல்லுவேன், என்னோடய பேர் சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவேன், ஸ்ரீரங்கத்திலேருந்து வரேன். அப்படியாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா கிடைக்கிட்டு. ஓகே, வேறு ஏதோ கேள்விகள்? ஆத்மா நிலை பெற்றவருடைய நிலை எப்படி இருக்கு? ஆத்மா நிலை பெற்றவனுடைய நிலை நம்ம நிலைமை மாதிரி இருக்காது. அதான் சிம்பிள் பதில். நம்ம வந்து எப்படி கன்ஃபியூஷனாக இருக்குது இல்லையா? யாரும் கேட்டாங்க கேள்வி? நீங்கள் நம்ம வந்து அடுத்தது என்ன, எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கா இல்லையா? இது நல்லதா, அது கெட்டதா, இது கெட்டதா, அது நல்லதா தெரியாது. நமக்கு தெளிவாக இருப்பான். முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரே தான். அவருக்கு சேவை செய்கிறது தான் என்னோட முக்கியமான தர்மம். இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் டவுட்டே இருக்காது. இப்போ நம்ம இங்கேருந்து போகும்போது என்னோடய வீடு ஏது டவுட் வருமா இருக்காது? ஐயோ வீடு மாறி போச்சா, இது என்னோட வீடு ஏதில்லை, மாறாதில்ல. நமக்கு வந்து கன்ஃபியூஷனே வராது. என்னோடய வீடு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி எப்படி போனாலும் நம்ம வீடு மறந்து போக மாட்டோம்ல. அதே மாதிரி ஒரு கிருஷ்ண உணர்வு உள்ள பக்தனுக்கு, ஆத்மபோதம் வந்த ஒருத்தனுக்கு எப்போதுமே இந்த டவுட்டே இருக்காது. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தில் எந்த டவுட்டும் இருக்காது. அதுதான் முதல். அவங்களுக்கு வந்து ஹரே கிருஷ்ண ஜெபம் பண்ணுங்க சொல்ல வேண்டியதில்லை. காத்தால் அலாரம் வச்சு எழுந்திரிக்கவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிக்கும். ஆட்டோமேட்டிக்காக அதுக்காக வெயிட் பண்ணணும், எப்படா மங்களாரதி நடக்கும்னு, எப்படா ஜெபம் பண்ணலாம். பிரபுபாதர் பண்ண மாதிரி. பிரபுபாதர்கிட்ட யாரோ சொன்னாங்களா, காத்தால் எழுந்திரிக்கு போ, இத்தனை புக் எழுது, போய் பிரச்சாரம் பண்ணுன்னு சொல்லவே இல்லை. ஒரு வார்த்தை அவரோட குரு மகாராஜ் சொன்னார். என்ன, உலகத்தில் கிருஷ்ண உணர்வு இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் உதவியார், இதை எடுத்து உலகம் பூராவே பரவுங்கன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார். அது எப்படி பண்ணணுங்கிற விஷயத்த அவருக்கே வந்தது, எப்படி பண்ணணும் அவருக்கே தெரிஞ்சது. அவர் போய் பண்ணி பகவானுடைய ஆசீர்வாதத்தில் உலகம் உள்ள அளவுக்கு கிருஷ்ண உணர்வு பரவியாச்சவர் இல்லையா? அதுதான் ஒரு தடவை டிவோட்டி கேட்டாங்களா, பிரபுபாத் நீங்கள் வந்து 10 மணிக்கு படுக்கிறீங்க, 1 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, ரெஸ்ட்டே இல்லை. எங்கேயாவது போனால் நமக்கெல்லாம் அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்தீங்கன்னா என்ன ஆகும், ஒரு நைட்டு மிஸ் ஆகிடுமா இல்லையா? ஒரு ஜெட்லாக் வரும். நமக்கு வந்து அப்படியே தூக்கமாக இருக்கும். இவர் அங்கே இங்கே வந்தாலும் இங்கேருந்து அங்கே போகல, மெஷின் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார். அப்போ பிரபுபார்ட்ட கேட்டாங்களா, எப்படி உங்களுக்கு இப்படி எனர்ஜி கிடைக்குதுன்னு கேட்டோன்னே அவர் சொல்லு, வாட் டு டூ, நான் என்ன செய்ய, ஒரு கருமம் பையன் என்னை போட்டு பாடுபடுத்துகிறாங்க, அவனை பற்றி நினைக்க எனக்கு தூங்கவும் முடியலை, சாப்பிடவும் முடியலை, அவரோட சேவையிலே இருக்கிற மாதிரி ஆகி போச்சு அப்படின்றார். அதான் ஆன்மீக உணர்வு கிடைச்சவனோட சிச்சுவேஷன் தான். இன்னொரு டிவோட்டி சொன்னாங்க, அவர் வியாசபூஜிக்கு பிரபுபாத் பாவம், அவர் வந்து நம்மளுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. 40 ரூபா கையில் வச்சுட்டு அந்த கப்பலெல்லாம் ஏறி ஹார்ட் அட்டாக் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்பு சரியில்லாமல் அங்கே வந்து இறங்கி யாரும் உதவிக்கு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. நம்ம வந்து ஒரு சின்ன இப்போ கொஞ்சம் குளிர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு 2 ஸ்வெட்டர் போட்டுருக்கிறோமா, அவர் வந்து அந்த குளிர் இடத்துல ஒன்றுமே ஒரு சின்ன ஒரு ஷர்ட்டு மட்டும் உட்காந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படின்னு அவர் சொல்ல அவருக்கே கண்ணில் தண்ணி வந்துச்சு. பிரபுபாதர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த கிருஷ்ண உணர்வு பரவுறதுக்காகன்னு. அப்போ பிரபுபாதர் அதுக்கு பதிலாக என்ன சொன்னால் தெரியுமா, நான் எங்கே கஷ்டப்பட்டேன், இதெல்லாம் எனக்கு சந்தோஷமான விஷயம். காரணம் நான் யாருக்காக பண்ணுறேன், கிருஷ்ணருக்காக பண்ணுறேன். அதனால் நான் சந்தோஷமாக தான் இருந்தேன், ஒரு தடவை கூட இது கஷ்டம் நினைக்கவே இல்லை அப்படின்றார் அவர். அவருக்கு தெரியல என்ன காரணம், அவரோட மனசில் இன்னும் உன்னதமான ஒரு லட்சியம் இருந்தது. அதனால்
உன்னதமான லட்சியம் இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் விஷயமே கிடையாது. அதான் கிருஷ்ண உணர்வு இருந்தீங்கன்னா நம்ம இப்படி இருக்க மாட்டோம். எப்படி இருப்போம்? நம்ம ஹரே கிருஷ்ணன் ஜெபம் பண்ணிவிட்டு பகவத்கீதையெல்லாம் படிச்சுட்டு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்போம். அது வந்து சந்தோஷகரமான விஷயமா சங்கடமான விஷயமா? ஆமாம். நான்லாம் காலேஜில் போகும்போது டிவோட்டி செட்டு நான் என்ன பண்ணுவேன்னா சாட்டர்டே சண்டே எல்லாம் இது புக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போவோம். அப்புறம் திருப்பி திங்கக்கிழமை கிளாஸுக்கு வரும்போது என்னாச்சுடா அவனுக்கு, நீ அந்த காய் போட்ட ஒருத்தனோட சுற்றிட்டு இருக்கீங்க, என்னாச்சு? ஐயோ அவங்ககிட்டலாம் பேசாதுங்க அப்படிமா. அதில் கிடைக்கிற அனுபவம் என்ன, சந்தோஷம் என்ன நமக்கு தெரியும், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. காய் போட்டவங்க கூட சுற்றுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். நமக்கு இதெல்லாம் சந்தோஷமான விஷயந்தான். ஐயோ பாவம் இப்போ எல்லாம் இதெல்லாம் போட்டு நடக்கிறாங்க, என்னாச்சோ தெரியல, பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் இல்லையா? அதை பற்றியும் நம்ம கவலையே படக்கூடாது. கவலைப்பட மாட்டோம். எது கிடைச்சா ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய பரந்திருஷ்டுவா நிவர்த்ததே. அந்த ஹையர் டேஸ்ட், கிருஷ்ண உணர்வில் உள்ள ஹையர் டேஸ்ட்டு கிடைக்கும்போது இந்த டேஸ்ட்டில் ஒன்றும் இல்லை. யார் என்ன சொன்னால் என்ன, என்ன பிரச்சனை, ஒன்றும் நமக்கு எஃபெக்ட் ஆகாது. இதுதான் கிருஷ்ண உணர்வு உள்ள ஒரு டிவோட்டியோட மனநிலை. வேறு ஏதோ கேள்வி இருக்கா? இப்போ சம்டைம்ஸ் சேன் பண்ணுறாங்க, படிக்கிறாங்க, சம்டைம்ஸ் மொனோட்டோனஸாக இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அது என்ன பண்ணணும்? மொனோட்டோனஸ் சாண்டிங் பண்ணும்போது டெய்லி இதே தான் பண்ணுறோம், மொனோட்டோனஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி ஒரு எந்தூசியாசம் இல்லை. அது அப்படி தான். இந்த என்ன சொல்லுவாங்க, ஜூவில் போகும்போது அந்த பெரிய ஹிப்போபொட்டாமஸ், காண்டாமிருகம், நீர் யானை, அது வந்து ரொம்ப சோம்பேறி. அது என்ன பண்ணுன்னா அதுக்கு சாப்பாடுக்குள்ளே எடுத்து மூக்கில் அப்படியே அடித்து இப்படியே மூக்குக்கிட்ட கொண்டு போகும் சாப்பாடுக்கு, புல் இதெல்லாம். அதோட ஸ்மெல்லு கேட்க வெளியில் வந்துடும். வெளியில் வர என்ன ஆகிடும், நம்ம பின்னாடி வரும். அப்போ அது எழுந்திரிச்சு வெளியே தண்ணிக்குள்ளேருந்து வெளியில் வரும், இல்லாட்டி தண்ணிக்குள்ளே கிடக்குது. இதே மாதிரி நம்ம வந்து இந்த ஜட உலகத்தில் அப்படியே பக்தி வினோத் தாக்கூர் பாடின மாதிரி வந்து மாயாவோட மடியில் தூங்கிட்டு இருக்கிறோம். गाय गौरदा मतल ना அந்த ஸ்லோகம், जीव जागो गौर चंद्र बोले कोदो निद्रा जहो माया पिशाचीरा கோலே. பிசாச்சி மாயாவோட மடியில் சுகமாக படுத்து தூங்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம எழுப்புறதுக்கு பகவான் என்ன செய்வார் தெரியுமா? முதல்ல ஒரு டேஸ்ட் கொடுப்பாரு. முதல் டைம் ஹரே கிருஷ்ணா டிவோட்டியை பார்க்கும்போது ஆஹா, புக்கை படிக்கும்போது ஆஹா, பிரசாத் சாப்பிடும்போது ஆஹா. அப்புறம் போக போக என்னாகும், என்னடா இது ஒரே விஷயந்தான், ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற விஷயம் வரும். கொஞ்சம் போக போக நமக்கு ஒரு மடுப்பு தோணும். அது எதுக்குன்னா அதுக்கு அந்த டைம் போக போக இத்தனை டைமில் இத்தனை இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னு பகவான் வச்சுருக்காரு. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, நம்ம அப்படியே மனோட்டம்னஸ் ஆகிடும், அப்படியே மடிப்பு வரும். நம்ம வந்து அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு முன்னேறணுமோ அந்த அளவுக்கு முன்னேறலைன்னு அர்த்தம். முன்னேற என்ன ஆகும், இன்னும் இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தியாக வரும். இப்போ ஆரம்பத்தில் ஒரு டேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணுவார் கிருஷ்ணர். வித்ட்ரா பண்ணும்போது அந்த டேஸ்ட்டுக்காக அலையணும். இந்த டேஸ்ட்டுக்காக அலையும் போது மறுபடியும் கொடுப்பார் கொஞ்சம் ஒரு டோஸ். அந்த டோஸெல்லாம் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாயிடும். அப்புறம் அந்த அப்படியே இருக்கலாம், அப்படி சோம்பேறித்தனமாக உட்காந்து என்னாகும், அது வித்ட்ரா பண்ணுவார். வித்ட்ரா பண்ணிவிட்டு அலைய வைப்பார். கடைசியில் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் டோஸ். இப்படி கொஞ்சமாக கூட்டிகிட்டு அந்த நீர் யானை தண்ணிக்குள்ளேருந்து கூட்ட வர மாதிரி நம்மளை வந்து மாயாவோட மடியிலேருந்து எழுந்திரிச்சு எழுப்பி கொண்டு வர்றாரு கிருஷ்ணர்.
அது எப்போவுமே எவர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஆன்மீக வாழ்க்கை வந்து எவர் ஃப்ரெஷ் தான், எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மகாலட்சுமி கூட பகவானோட பாதத்தை அமுத்திட்டு இருக்காங்கல்ல, பாதத்தில். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மகாலட்சுமி வந்து பல பல பாவங்களாம். ஒரு வாட்டி பார்த்த பாவம் மறுபடியும் தெரியாதான், அது அடுத்த பாவம்னு தெரியுமா? அதில் எக்ஸ்டஸியாக இருக்கிறாங்களாம் மகாலட்சுமி எப்போவுமே, இட்டர்னலாக. அதே மாதிரி கிருஷ்ண உணர்வுக்கு அந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குது. ஆனால் நம்ம வந்து அந்த ஸ்கோப்பில் சாக்கிடுறோம், ஜெபம் பண்ணாமல், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல். அதுதான் உபதேசாமதத்தில் பிரபுபாத் சொல்லியிருக்காரு, அதோட ப்ரிஃபேஸில் சொல்லியிருக்காரு. கிருஷ்ண உணர்வுங்கிறது வந்து ஆட்டிடியூடு தான், மனநிலை தான் முக்கியம். அந்த மனநிலை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். அதுக்கு என்ன வேணும் தெரியுமா? அந்த மனநிலையை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு என்ன வேணும்? எப்படி மனநிலை எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக வைக்க முடியும்? அசோசியேஷன், சத்சங்கம், அசோசியேஷன் அதான் முக்கியம். நல்ல அசோசியேஷனில் இருக்கும்போது நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ அசோசியேஷன் கிடைக்கிறது இப்போ எப்படி? நம்ம வேலை பார்க்குறோம், ஈரோட்டில் ஸ்டக்காக இருக்குது, காலு கை கட்டி போட்டாச்சு, எங்கேயும் போக முடியாது, அசோசியேஷன் எங்கே எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இருக்க பிரபுபாதருடைய அசோசியேஷன் எடுக்கலாம், புக்கை திறந்து படிக்கலாம், பக்தர்கள் கூட கிளாஸுகள் கேட்கலாம், ஃபோன் பண்ணி பேசலாம். நம்மளை உற்சாகமாக வைக்க வேண்டியது யாரோட கடமை? நம்ம கடமை தான். அதுதான் பிரபுபாதர்கிட்ட ஒரு டிவோட்டி சொன்னாங்க, பிரபுபாத், ஐ ஆம் நாட் அட் ஆல் ஹாப்பி, எனக்கு சந்தோஷமாகவே இல்லை, என்ன பண்ணுறது? அப்போ பிரபுபாத் பதில் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐ ஆர்டர் யூ டு பி ஹாப்பி. நான் வந்து கட்டளை போடுறேன், நீ ஹாப்பியாக இரு. அப்படி யாராவது ஹாப்பியாக முடியுமா? பிரபுபாத் கட்டளை போட்டார், ஹாப்பியாக இரு. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஹாப்பியாக இருக்கக்கூடியது நம்மளோட கடமை. மனப்பிரசாதாத் சௌமியத்துவம் சௌமியம் ஆத்ம விநிகிரஹா. கீதையில் பகவான் சொல்கிறார், மனப்பிரசாதம், சௌமியத்துவம், இதெல்லாம் ஆத்ம விநிகிரகம், இதெல்லாம் மனசோட ஆஸ்டரிட்டி. மனசை வந்து நம்ம சந்தோஷமாக வைக்கணும். சந்தோஷம் இல்லையா? என்ன செய்யணும்? சந்தோஷம் ஆகிடுங்க, ஹரே கிருஷ்ணன் ஜெபம் பண்ணுங்க, மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அசோசியேஷன் எடுங்க, அந்த போர்ஷன் வாசிங்க, பகவத்கீதை படிங்க, பாகவதம் படிங்க. அப்படியே போயிட்டே இருந்தால் தான். இப்போ ஐடி ஃபீல்டு மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு மாதம் லீவ் போட்டு தூங்குனா ஒரு மாதம் கழிச்சு போனால் ஒன்றும் தெரியாது, ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு ஒரு மாதத்தில், அதானே? எல்லாம் அவுட் ஆஃப் ஃபீல்ட் ஆகிடும். இதே மாதிரி தான் கிருஷ்ண உணர்வு. நம்ம கொஞ்சம் காலம் ஒரு சோம்பேறியாக இருந்துட்டு மறுபடியும் வந்தீங்கன்னா எங்கேயோ போயிடும். நம்ம வந்து அந்த அளவுக்கு கேட்சப் பண்ண முடியாது. அப்புறம் இது வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ், டெய்லி ப்ராக்டிஸ். ஒவ்வொரு நாளும் பக்தி வினோத் தாக்கூர் அதுக்கு சொல்லியிருக்காரு, பெரிய ஒரு மெடிசன். கேட்கணுமா? இந்த எப்போதுமே மனோட்டனாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் பக்தி வினோத் தாக்கூர் கொடுத்துருக்காரு. அது ஏகாதசி சம்பந்தமாக கொடுத்துருக்காரு. ஒரு ஏகாதசியிலேருந்து அடுத்த ஏகாதசி வரைக்கும் நம்மளையே அசஸ் பண்ணணும். நம்மளையே அசஸ் பண்ணணும்னு என்ன சொல்கிறது? கண்காணிக்கணும், சுய பரிசோதனை செய்யணும், தானே? சுய பரிசோதனை. சரி, இந்த 15 நாளில் எந்த அளவுக்கு நான் இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன்? இந்த 15 நாளில் ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? எத்தனை மாலாக கான்சன்ட்ரேட் பண்ணி உட்காந்து இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ண முடியுது? எத்தனை புக்கை படிச்சிருக்கிறேன்? எத்தனை விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன்? பகவானுக்கு எவ்வளோ சேவை செஞ்சுருக்கிறேன்? இதெல்லாம் டைரி போட்டு படித்து அசஸ் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சான்ஸ் கிடைக்கும். இது ஒன்றும் தெரியல, எங்கேயோ போகுது, எங்கேயோ வருது, என்னமோ நடக்குது, ஒன்றுமே தெரியல அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது தான் மனோட்டனஸாக தெரியும். நம்மளே அசஸ் பண்ணால் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்னு தெரியும். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு வரும். ஆஹா, இது சூப்பராக இருக்கே
அப்படிங்கிற ஃபீலிங் வரும். இது ஆக்சுவலி மொனோட்டோனஸ் ஆகிற காரணம் நம்ம அந்த ஃப்ரூட்டிவ் ரிசல்ட் எதிர்பார்க்குறோம் மெட்டீரியல் வேர்ல்ட் மாதிரி. இது ஆரம்பத்தில் இது தொட்டுறலாம் அப்படின்னு நினச்சி பண்ணுறோம் தெரிஞ்சு, ஆனால் உள்ள உண்மையாக வரும்போது அது தூரம் அதிகமாயிட்டே போகும்போது சீச்சி இந்த பழம் பிடிக்குங்கிற மாதிரி அந்த மொனோட்டோனஸ் ஸ்டேட் ஒரு ஸ்டேட் அது கூட இருக்குது. மாதாஜியோட அனலைசேஷன் வெரி குட், அனாலிசிஸ் நல்லா இருக்குது. என்ன காரணம்னா ஏதோ ஆசைப்பட்டு வந்தோம் ஆனால் எடுக்க முடியல. காரில் நம்ம துறையூர் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது மலை மேலே. அந்த கோயிலுக்கு போனால் அங்கே நிறைய குரங்கு. இப்போ இந்த காரில் அந்த டேஷ்போர்ட் இருக்குல்ல, அதுக்குள்ளே பழம் வச்சுருந்தோம். குரங்கு வந்து எடுக்க பார்க்குறாங்க, தொட முடிய மாட்டேங்குது. கண்ணில் தெரியுது, எடுக்க முடிய மாட்டேங்குது. அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன். கடைசியில் அடிக்குது, கிளாஸ் எல்லாம் உடச்சி எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இதே மாதிரி நமக்கு தெரியுது இதெல்லாம் நமக்கு கிடைக்கும், இதெல்லாம் நமக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது கிளாஸ் நிற்கிது நடுவில். என்ன அது முடியல. அதை ஹரிதாஸ் தாக்கூர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு விஷயம் ரொம்ப டீப்பான விஷயம். ஆரம்பித்தாச்சுன்னா 10 மணி ஆகிடுமோன்னு பயந்து போய் தான் பேசாமல் இருக்கிறேன். எப்படின்னா நமக்கு வந்து மெட்டீரியல் டிசைர், பௌதிகமான ஆசைகள் நிறைய இருக்கும்போது நமக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். நான் மட்டும்தான் ஜாயின் பண்ணிட்டுருக்கேன், கூட இருக்கிறவங்கெல்லாம் சம்பாதிச்சாச்சு, பெரிய லெவல் ஆகிடுச்சு, நான் மட்டும் இப்படியும் ஹரே கிருஷ்ணான்னு இருக்கிறேன் அப்படின்னு ஃபீலிங் வரும் நமக்கு. ஏன்னா நம்ம என்ன சம்பாதிச்சோம் நமக்கு தெரியாது. அவன் சம்பாதிச்சது கண்ணுக்கு தெரியுது, நம்ம சம்பாதிச்ச விஷயம் கண்ணுக்கு தெரியல. அப்போ நமக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். பௌதிகமான ஆசைகள், கம்பேரிசன் எல்லாம் வரும். அதுதான் ஒரு பூஜாரி சொன்னாங்கன்ட்ட, நம்ம தலைவி தான் மணி கொட்ட வேண்டியதான் வாழ்க்கை பூரா. அப்படின்னா என்ன கிடைக்கும்? கிருஷ்ண பக்தியாக கிடைக்கும்? அவ கொட்டிகிட்டு இருக்க வேண்டியதான். இனி 10 ஜென்மம் கொட்டலாம். பௌதிகமான ஆசைகள் தான் நமக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் வர வைக்கும், நிராசையை வர வைக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணும். அதுக்கு தான் அசோசியேஷன், ஒரு நல்ல அசோசியேஷன் கிடைக்கும்போது நமக்கு அது இதெல்லாம் மீண்டு வர முடியும். ஆக்சுவலாக அதான் 16 வேலை முடிஞ்சா தப்பா எடுத்து வைக்கிறது மனசு தான் காரணம். நமக்கு வந்து 16 மேலே முடிச்சாச்சுல்ல. இந்த மாயப்பூர்லேயும் 4 மணிக்கு ஓடுறோமா, சாமி பார்க்கணும், பூசல் கலந்துக்கணும் தான் ஓடுறோம். நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடணும்னு சாப்பிட்றோம். அதே மாதிரி நம்ம மாலையை முடிக்கிறதுன்னு நம்ம நினைக்கிறோம். கரெக்ட். சூப்பர் மாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி, ஹரே கிருஷ்ணா. குரு மகாராஜ் கூட நீங்கள் சர்வீஸில், நேரடி சர்வீஸில் இருந்திருக்கிறீங்க. அதை பற்றி ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் சொல்லுங்கள். அது ஒரு கடல். என்ன சம்பவத்தை சொல்கிறது? இப்போ முந்தானத்துக்கு என்னமோ ஒரு இஷ்ட கோஷ்டி நடந்து பார்த்துருக்கீங்களா? ஜீவனகௌர ஹரி பிரபு J8+ல போட்டு நிறைய இருக்குது கதைகள் எல்லாம் ரொம்ப அனுபவிச்சிருக்கிறேன். இதுக்கெல்லாம் திருப்பி கொடுக்க முடியாது, அதனால் அவருக்கு சேவ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு. எனக்கு வந்து ஸ்டாமரிங் இருந்தது. ஸ்டாமரிங் தெரியுமில்ல? திக்குவாய் பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் நான் வாயே திறக்க மாட்டேன் எங்கேயும். எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸு, எல்லோரும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே என்ன திக்குவாயின்னு கூப்பிடுவாங்க. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன கேள்வி இருந்தாலும் எழுதி கேட்பேன், ஒன்றும் ஜாஸ்தி பேசவே மாட்டேன். அப்புறம் என்னாச்சுன்னா, ட்ரிவாண்ட்ரத்தில் எனக்கு வந்து மலையாளம் தான் தெரியும் நல்லா. இப்போ தமிழ் பேசுறதும் மலையாளத்தில் தான் பேசியிருப்பேன். உங்களோட பெருந்தன்மையில் கேட்டுட்ருக்கிறீங்க நீங்கள். மலையாளத்தில் தான் நான் தமிழ் பேசுகிறேன். அப்போ வந்து என்னாச்சுன்னா, அப்போல்லாம் மலையாளத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு நிறைய பேரெல்லாம் இல்லை.
ஒரு ப்ரொஃபஸர் வந்தார். அவர் யாருன்னா அவர் என்னுடைய ப்ரொஃபஸர். நான் காலேஜில் படிக்கிறேன், விஷ்ணு நாராயணன் நம்பூதிரிலேருந்து என்னோடய ப்ரொஃபஸர் அவர் வந்து எப்படியோ குரு மகாராஜோட ட்ரான்ஸ்லேஷன் லெக்சர் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி எல்லாம் வரும்போ ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஆடிட்டோரியம், பெரிய ஆடிட்டோரியம், மினிமம் ஒரு 10,000 பேர் உட்காரலாம். அது ஃபுல்லு. அந்த ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு வைப்பாங்கல்ல, ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்கு அங்கங்கே ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு வைப்பாங்க, ஸ்க்ரீனில் தெரியும். அவர் வந்து ட்ரான்ஸ்லேஷனுக்கு இவர் ப்ரொஃபஸரை ட்ரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பித்தாரா. குரு மகாராஜ் ஒரு வார்த்தை சொல்லும்போது இவர் 10 வார்த்தை ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார். கொஞ்ச நேரத்தில் குரு மகாராஜ் புரிஞ்சிருச்சு, உங்களை கிளாஸ் கொடுக்க சொல்ல, நான் சொல்கிறது அப்படியே மலையாளத்தில் பேசுகிறேன். ஆனால் அவர் மறுபடியும் அப்படியே இருந்தாரா. அப்போ குரு மகாராஜ் கேட்டு, கேன் எனி ஒன் ட்ரான்ஸ்லேட் சம் டிவோட்டீஸ் அப்படின்னாரு. டிவோட்டீஸ் யாராவது இருக்காங்களா, ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியுமா? இப்போ நான் என்ன பண்ணேன், முட்டாளத்தனமாக நான் போய் அப்படியே சாமரம் பீச்சிட்டு ஒன்றும் தெரியாம மாதிரி இருந்தேன். பக்கத்தில் என்ன தான் கிடச்சிது, வா ட்ரான்ஸ்லேட் பண்ணு அப்படின்ட்டு. நீ மலையாளி தானே, ட்ரான்ஸ்லேட் பண்ணுவா. நான் சொன்னேன், ஒரு மராஜ் திக்குவாக இருக்குன்னு சொன்னேன். எனக்கு திக்குவாக இருக்குது, பேச முடியாது, நீங்கள் வா அப்படின்னாரு. அப்படி அந்த பப்ளிக்கில் அந்த ஸ்டேஜ் மேலே இப்படியே தலையில் இப்படியே கை வச்சுட்டு ஒரு 2 நிமிடம் அப்படி இருந்தார். எனக்கு திக்குவாயே வராது, நீ பேசு, ட்ரான்ஸ்லேட் பண்ணு அப்படின்றார். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பேசிகிட்டே இருக்கிறேன். ரொம்ப பேசுகிறோன்னு நினைக்கிறேன். திக்குவாய் இருந்தால் இவ்வளோ பேசியிருக்காரு. ஆனால் அந்த திக்குவாய் அப்படியே போச்சு. ஒரு பெரிய அனுபவம். மூகம் கரோதி வாச்சாலம், என்ன சொல்லுவோம், மூகம் கரோதி வாச்சாலம். மூகம் பேச முடியாதவனுக்கு, ஊமைக்கு அவன் பயங்கரமாக பேசுவான். அதுக்கு ஒரு நேரடி உதாரணம் நான் ஒரு மூகன், நான் வந்து பேசிகிட்டே இருக்கிறேன். அது வந்து ஒரு பெரிய சின்ன அனுபவம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப எனக்கு என்ன தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அந்த டைமில் என் கூட வந்தவங்கெல்லாம் நடந்தது 84 நினைக்கிறேன். ஸ்டேஜ் ப்ரோக்ராம். நான் வந்து சின்ன பையன், காலேஜ் படிக்கிறவன் இருந்தாலும் எல்லோரும் சொல்லுவாங்க, ஏது ஸ்கூலில் படிக்கிறீங்க, ஏது கிளாஸ் படிக்கிறீங்க கேட்பாங்க. 8லையா 9லையான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு சைஸும் அப்படி இருந்தது. கடைசியில் அதனால் பல பிரயோஜனங்கள் வந்துடுச்சு. என்னோடய அப்பாலாம் என்ன விட மாட்டாங்க வெளியில். அப்பா வந்து அந்த ஊரில் ரொம்ப தெரிஞ்சவங்க, கவர்மெண்ட் செக்ரட்டரியாக இருந்தவர். அவரோட பையன் இப்படி போகிறது அவருக்கு பிடிக்காது. அதனால் எனக்கு வந்து இஸ்கான் போகிறதுக்கெல்லாம் அனுமதி இல்லை. எப்படியோ ஆசையில் தான் போய் சாம்பரம் பிடிச்சேன். இது வந்தாச்சு, ரிலே ஆகிடுச்சு. அந்த காலத்துலலாம் டிவி இல்லாதனால அந்த அளவுக்கு ஆகலை. ஆனால் உங்கள் பையன் போய் டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்க சாமிக்கு கிளாஸ் அப்படின்னு. அவன் திக்குவாய் எங்கே போய் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறான் அப்படின்னு அப்பா நினச்சாங்க. பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து பார்த்தா திக்குவாயே இல்லை. அதனால் அப்பாவுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு. அவங்களும் தீட்சையெல்லாம் வாங்கிட்டாங்க. அப்புறம் வீட்டில் எல்லோரும் தீட்சை வாங்கியிருக்காங்க. இது ஒரு பெரிய அனுபவம். அது எப்படி நடந்துச்சுன்னு கேட்டால் அதுக்கு சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்க முடியாது. கொடுக்கலாம், யாராவது சொன்னாங்க, ஓ அந்த அளவுக்கு உனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை வர மாதிரி இருந்ததுனால நீ திக்குவாய் வராதுன்னு சொன்ன உடனே இன்றைக்கி ஏற்றிக்கிட்டீங்க, அதனால் உங்களுக்கு திக்குவாய் போச்சு. இப்போ திக்குவாய் அப்படியே போகும். வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு நிமிஷத்தில் காணாமல் போயிடுமோ திக்குவாயெல்லாம். அது ஒரு பெரிய ஒரு அனுபவம். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. குரு மகாராஜுக்கு வீட்டுக்கு வந்தாங்க. அது சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. வீட்டுக்கு என்ன சொல்றீங்க? குரு மகாராஜ் அடிக்கிற அது ஒரு டைம் இருக்கா? முதல்ல பிரபு மைக்கு பிடிச்சாச்சு. 5 minutes.
குரு மகாராஜ் வந்து அதில் டாபிக் நிறைய இருக்கு. நீ இன்னும் திருப்பி வந்தால் தான் பேச முடியும்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒரே டைமில் முடிக்க சொல்கிறாங்க பிரபு. ஒரு தடவை ட்ரிவாண்டத்தில் வரும்போது குரு மகாராஜ் வந்து சஃபாரி வந்தாங்க. சஃபாரி அப்படின்னா நிறைய டிவோட்டிஸோட வருவார். அது யூஸ்வலாக மார்ச் ஏப்ரல் தான் வருவார். இதுக்கு முடிகிற மாதிரி குரு பூர்ணிமா முடிஞ்சு வியாச பூஜைக்கு முடிகிற மாதிரி டைமில் வருவாங்க. அப்போ வந்து டிவோட்டிஸ் எல்லாம் சேர்ந்து கொல்லம்ங்கிற இடத்துக்கு போனோம். ட்ரிவாண்டத்துலேருந்து கோயிலவனுங்கிற இடத்துக்கு போனோம். போகிற வழியில் என்னோடய வீடு. அங்கே வந்து குரு மகாராஜ் வந்து எல்லா டிவோட்டிஸுக்கும் பழைய காலத்து வீடு, இந்த மாதிரி இதோட ஒரு 10 times இருக்கும், பெருசாக இருக்கும். அந்த ஜாயின்ட் ஃபேமிலி இருந்த இடம். அங்கே வந்து குரு மகாராஜ் வந்தார். அந்த ஊர் வந்து கம்யூனிஸ்ட் ஏரியா, கம்யூனிஸ்டில் நக்சலைட் ஏரியா. ஆக்சுவலாக குரு மகாராஜ் வராங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சு நிறைய ஊர் மக்கள்லாம் வந்தாங்க. அப்போ இந்த நக்சலைட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இந்த சாயிப்பு வராங்க, சாயிப்புன்னு சொல்லுவாங்க ஃபாரினர்ஸுக்கு. இவர் இங்கே வர்றாரு, விடக்கூடாது. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இவங்க வந்து கார்லேருந்து இறங்கும் போது கையில் கல் அடிக்கணுன்ட்டு யாருக்கும் தெரியல. அவங்கவுங்க பாக்கெட்டில் வச்சுருந்தாங்க, கையில் வச்சுருந்தாங்க. இறங்கின உடனே எப்படியே வந்து இறங்குறது, எல்லோரும் பாக்கெட்லேருந்து கல்லில் எடுத்து இவங்க வச்சுட்டு, எப்படி நம்மெல்லாம் போலீஸெல்லாம் கூப்பிட மாட்டோம்ல. நம்ம வீட்டில் கெஸ்ட் வந்தால் போலீஸையே கூப்பிடுவாங்க. போலீஸ் ஒன்றும் இல்லை. இவன் குரு மகாராஜ் வந்து இறங்கினார். இறங்கி வந்து ஹரே கிருஷ்ணா அப்படின்னாரு, கையை தூக்கி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு கை காமிச்சாரா. இந்த கல்லெல்லாம் கீழே விட்டுட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு. அது ஒரு பெரிய ஆச்சரியம் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இவங்கெல்லாம் சேர்ந்து கல் அடிக்கணுங்கிற பிளானில் தான் வந்திருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் குரு மகாராஜ் கை தூக்கணுன்னு அவங்களும் கை தூக்கி, இந்த குரங்க தொப்பி அறிஞ்ச மாதிரி அவங்கெல்லாம் கல்லை போட்டு கை தூக்கி ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னார். அப்புறம் அவர் இன்னசென்ட்டாக அவர் பேசிட்டு எல்லார்ட்டையும் ஒன்றும் ஃபீல் பண்ணவே இல்லை. அவர் ஃபுல் டே அங்கே இருந்தார். யாருமே எந்த டிஸ்டர்பன்ஸும் வரல. கொடுத்த கிளாஸ் கேட்கறதும் வந்தாங்க, எல்லோரும் வந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் அடிக்கடி வருவாங்க. எல்லாருக்கும் இந்த ஹரே கிருஷ்ணாவில் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அது தர்ஷனே பவித்ரா கரோ ஏ தமார குண் வைஷ்ணவ டாக்கூருங்கிற ஸ்லோகத்தில் பாட்டில் இருக்குது. பார்த்த உடனே அவங்க மனசு அப்படியே மாறிடுச்சு பாருங்க. யார் மாற்றினாங்க? பகவான் தான் மாற்றினாங்க. காரணம் தான் பியூர் டிவோட்டோட இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் பிரபுஜி. ஸோ சேவா சாதனா ரெண்டுமே எவ்வளோ முக்கியம். தென் கிருஷ்ணா கான்ஷியஸ் சஸ்டெயின் பண்ணுறது எப்படின்னு ரொம்ப அழகாக ரொம்ப சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்ஸ் பிரபுஜி. ஸோ எல்லாரும் ஒரு தடவை ஹரிநாமா சொல்லுவோம். பிரபுக்கு ரொம்ப கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு வந்தவங்க